பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அவனுடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பற்றும், நம்மளை பலப்படுத்தற்றும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆராதனையில் தேவ பிரசன்னம் நமக்கு இடைப்பட்டார். தேவன் நமக்கு இடைப்பட்டார். இந்த செய்தி வேளையிலும் தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம தொடர்ந்து நம்முடைய செய்தியை நம்ம தருகிறோம். இந்த மாதம் வாக்குத்தத்தம், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். 43:12. ஏசாயா 43:12. அது ஒரு முறை டச் பண்ணிட்டு கடந்து போவோம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்தான் தெய்வம் என்பதற்கு நம்ம சாட்சி. கடந்த வாரத்தில் ஆண்டவர் சாட்சியா ஒருத்தனை மாத்தணும்னா மோசே சொல்றாரு, என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவரே அப்படி சொல்லும்போது சொல்றாரு, நான் உன்னை அனுப்புறதுனால, சாட்சியை அனுப்புறதுனால உன் வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்கும்படி செய்வேன். அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதனா அவன் வாழ்க்கை அற்புதமா மாற்றி அவருக்கு சாட்சியாக அனுப்பினான். அப்ப சாட்சியா நம்மளை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய கர்த்தர் தொடங்குவார். ஒரு காலத்துல நம்ம 2005 2004 கடைசி ஜூலை நினைக்கிறேன், அப்போ ஈஸ்வரமோடு ரகுபத்தேஸ்வரமோடு திருச்சபையில் நம்ம சேர்ந்த நேரம். அப்போ ஒவ்வொரு தாரட்டை வைத்து தான் நம்ம ஆரம்பித்தோம் ஊழியத்தை. தாரட்டை வச்சு சைடெல்லாம் மறைக்க ஒன்றும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா பழைய தகரத்தையெல்லாம் அடித்து கீழே இருந்தவங்க மணல் மூட்டை கொடுத்தாங்க. பார்டர் அது மேலே எதுவுமே கிடையாது, கைப்பிடிச்சவரே கிடையாது. மொட்டை மாடி, 2வது மாடியில் ஃபஸ்ட் அவங்க மேலே நம்ம சர்ச்சு முதல்ல ஆரம்பிக்கும் போது பாட்டு சொல்கிறாங்க, என்ன பிரதர் மேலே ஒன்றையுமே இல்லைனா மொட்டை மாடியாக இருக்குது, 4 கம்பி இந்த பக்கம் அந்த பக்கம் கம்பி மட்டும் நீட்டிருக்காங்க அடுத்த பில்டிங் எழுப்புனா யூஸ் ஆகிறதுக்கு. அந்த பக்கம் சீனிவாசா ஹோட்டல், அப்போ சுத்தமாக அந்த ஹோட்டல் கிடையாது. அங்கிட்டு பள்ளம், இங்கிட்டு பார்த்தா அதால பள்ளம், 2 மாடி மேலே. அதை தான் நில வாடகைக்கு நான் எடுத்தேன். அப்போது 500 800 தரேன்னு சொல்லி அதை அப்படியே குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து சுருக்கி போடாத ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஆரம்பித்தோம் அந்த ஊழியத்தை. தகரத்தை அடித்து நானே ஒரு சின்ன சின்ன பலகாயெல்லாம் சேர்த்து ஒரு ஹால்ட்ரு ஒன்று செஞ்சேன். அது நாளாக இருந்தது. அப்புறம் ரீசெண்டாக அந்த இடத்த மாற்றும் போது தான் போயிடுச்சு. அந்த ஹால்ட்ரை வச்சு ஆராதித்து கொண்டு அதில் பயபக்தியாக தேவனை தேடி ஆராதிச்சு அப்படி தான் நம்ம ஆராதிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா தேவன் நம்மளை அற்புதமாக நம்ம வாழ்க்கையை மாற்றி, அந்த நாட்களில் எனக்கு வண்டி கூட கிடையாது, அந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது பைக் கூட கிடையாது. அப்போது அந்த சமயத்தில் ஒரு 10 பேர் கிட்டட்டு அங்கே வீரபாண்டி சபையிலேருந்து வந்தாங்க. அப்போ தான் நான் சரி மொத்தமாகவே ஒரு 20 பேர் தான் இருப்போம். அப்போ 20-25 பேர் தான் சபையுடைய ஸ்ட்ரென்த்து. முதல்ல ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருந்தோம். அப்படி படிப்படியாக 20 பேர் ஆனாங்க. அப்போ அந்த 10 பேர் அந்த வீரபாண்டியிலேருந்து வரும்போது 10 பேர் கஷ்டப்பட்டு இங்கே வர்றதுக்கு பதிலாக நாம் அங்கே ஒரு இடத்துக்கு போகலாமே, அங்கே இருக்கிற 10 பேருக்கு ஒரு இடத்த பார்த்து அங்கே ஆரம்பிக்கலாமே. பிரான்ச் சர்ச்சுன்னு எனக்கு என்னன்னே தெரியாது. அப்படி தான் ஆரம்பித்தது தான் அந்த வீரபாண்டி சபை. இன்னைக்கு வளர்ந்து பெருகி அது மரமாகி பறவையில் தங்குற வீடாக, கனிகள் கொடுக்குற மரமாக மாறி இருக்குது. அங்கே போய் ஒரு 600 ரூபாய்க்கு ஜோசப் பிரதர் அவங்க மாமியாருடைய வீட்டை எடுத்து அங்கே ஆராதிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சார், உயர்த்தினார். நம்ம சபையை அவர் ரெகக்னைஸ் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். வளர்ந்து பெருகி இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரத்தை போல நம்ம நிற்கிறோம். நம்ம சபையிலிருந்து ஊழியத்திற்கு போன நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. அல்லேலூயா. நான் நிறைய சொல்றது இல்லை, நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்ம மூலமாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளை சாட்சியாக மாற்றணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய தொடங்கிடுவார். ஆரம்பத்துலேருந்து நான் தாரட்டையிலே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, 20 வருஷமாக என் ஆன்மா அவர் சத்தியமாக சாட்சி சொல்ல முடியாது. என் ஆத்மாவே எனக்கு விரோதமாக பேசும். ஸோ இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாட்சியாக மாறணும் விரும்புனீங்கன்னா போதும். நான் விரும்பினேன் ஆண்டவர் நாமத்தை சொல்லணும், ஆண்டுக்காக சொல்லணும். பாருங்கள், வண்டியே இல்லாத எனக்கு அந்த வீரபாண்டிக்கு பிரான்ச் சர்ச்சுக்கு போகிறதுக்கு
இங்கே ஆராதனை முடிச்சுட்டு யாராவது பிரதரோட எனக்கு கூட வருவாங்க. பிரதர் பாஸ்டர் இருக்குது ஜோசப் குமார், திருநெல்வேலி இருக்கிறார், அவர் வருவார். அதுக்கடுத்து ஜஸ்டின் இருந்தார், சாம்சன் ராவ் இருந்தார். இப்படி சில பேரை கூப்பிட்டுட்டு நான் போவேன் வண்டியில், ஓசி வண்டியில் போயிட்டு அங்கே கிளை சபையை நடத்திட்டு வருவேன். இன்றைக்கி கர்த்தர் அதே இடத்துல நம்மளை போக்சோவில் போக வச்சார். நான் சொல்கிறேன், என்ன சாட்சி உங்களை அற்புதமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஸோ அவருக்கு சாட்சியாக வாழ நீங்கள் விரும்புங்க. உங்கள் நாமம் என் மூலமாக மகிமைப்படணும். உங்கள் உயர்வு உங்கள் பேர் புகழுக்காக இல்லை, அவர் நாம மகிமைக்காக. அவரே இவைகளை செய்தார் என்பதற்கு அடையாளமாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் உங்க கூட பேசுகிறார். யார் தேவனுக்கு சாட்சியாக மாறுவார்கள் அப்படின்னு நிறைய சாட்சிகளை பார்க்க போகிறோம். யார் தேவன் ஆண்டவர் சொல்றார், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். அப்போ யார் சாட்சியாக மாறுவா அப்படின்னா, சாட்சிகளை குறித்து தியானம் பண்ணுகிறவர்கள் தான் சாட்சியாக மாறுவாங்க. அல்லேலூயா. வேதத்திலிருந்து பல காலம் சாட்சிகளை குறித்து தியானம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் சாட்சியாக தேவனுக்கு சாட்சியாக மாறணும், அந்த என்ன சொல்லணும், அந்த பாதிப்பு உங்களுக்குள்ள வரணும்னா சாட்சிகளை நோக்கி பார்க்குறவங்க தான் சாட்சியாக வாழ விரும்புவாங்க. சாட்சிகள் நோக்கி பார்க்கணும், எப்படிலாம் வாழ்ந்தாங்க. ஆபிரகாமை குறித்து பிரசங்கம் பண்ணால் ஆபிரகாம் மாதிரியே ரியாக்ட் பண்ணணும். அப்படியே அவரை ஒரு சாட்சியாக ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு, அல்லேலூயா. யோசுவாவை பிரசங்கம் பண்ணால் யோசுவா போல அவரை சாட்சியாக நம்ம வாழணும். அப்போ யார் சாட்சிகளை குறித்து வாசிக்கிறா இல்லை செய்தி கேட்குறாங்களோ, யார் மெடிடேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அவருக்கு சாட்சியாக மாறுவாங்க. பிகாம் அல்லேலூயா. வேதத்தை சரியாக வாசிக்காதவங்க, வேதத்தில் இருக்கிற தேவனுடைய மனிதர்களை குறித்து மெடிடேட் பண்ணாதவங்களாம் நல்ல சாட்சியாக மாற முடியாது. நான் வாழ்ந்த நாட்களில், சபைகளில், விசுவாசம் இருந்த நாட்களில் பல ரோல் மாடலாக நான் பார்த்துருக்கேன். ஒரு அண்ணன் வருவார், தேவசேகர்னு பேர். அவன் குரூப்லாம் பாருங்கள், சாராயங்காட்சி குறித்த குரூப்பு. அவர் 2வது 3வது தான் படிச்சிருக்காரு. அவர் ஆராதிப்பார் பாருங்க, இந்த கொட்டு தான் இப்போ ட்ரிபிள் டொடன்னு வாசிப்பாங்க ஏஜி சர்ச்சில். வாசிக்கும்போது பாருங்க, அப்படியே பரலோகமே இறங்கி நிற்கும். சத்திரம் கீபோர்டு கிடையாது, ஆர்ப்பரிப்பு கிடையாது, ஆவும் கிடையாது. அப்படியே எண்ணெய் தேய்ச்சி வலிச்சு சீவிப்பா அப்படி அவர். நான் அப்படி பார்த்தேன், அந்த மகிமையை பார்ப்பேன். நான் நிறைய கீபோர்டு வச்சு நிறைய டீம் வச்சு பார்க்குறேன், அந்த மகிமை பார்த்ததே கிடையாது. நான் தேவ பிரசன்னம் இதான் மிகப்பூட்டத்தினான சாட்சிகள். அல்லேலூயா. இதனால சொல்லி இப்படி இதெல்லாம் பார்த்ததுனால தான் நாங்கள் ஆச்சரியப்பட்டு தேவனுக்குள்ள இன்னும் கிட்டி சேர்ந்தோம். அங்கே இருந்த என் கூட இருந்த அன்பு ஜாயன்னு இன்னைக்கு இருக்காங்க, சிதம்பரம், இவங்கெல்லாம் வாழ்ந்த சாட்சிகள். அந்த நாட்களில் அவங்க பார்ப்பேன், பெரிய மேனேஜராக இருந்தார். ஆனால் தரையில் உட்காந்துருப்பார், விரல உட்காந்து கால் வச்சுட்டு. நான் அவர்கிட்ட பேசுவேன், சிதம்பரம் என்னண்ணே காலில் ஜாயண்ணே. அவர் 2-3 தடவை அமெரிக்கா போயிட்டு வந்துருக்காரு. நம்மளாம் போயிட்டு வந்தோம்னா போகிறவனை கூப்பிட்டு அடிப்போம், இந்த தெருவில் போவையா நீ, நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்னை விசாரிச்சியா, தண்டல் விட்டு வணங்கு. அவர் ஆஃபீஸ் விஷயமா 2-3 தடவை அமெரிக்கா போயிட்டு வந்தவர். அழகாக உட்காந்துருப்பார், இப்படி காலை மடக்கி வச்சு இப்படி காலை விழிச்சிட்டு உட்காந்துருப்பார். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். நான் ஏசி பண்ணி கடை வச்சிருந்தேன், இவங்களை கம்பேர் பண்ணுவோம், இவங்க பெரிய பெரிய ஆளே சாதாரணமாக தரையில் உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா. சாட்சிங்க. இன்னைக்கு மூப்பர்னு சொல்ற நீங்க எல்லாம் இங்க இருக்கணும். இதை பார்த்து பலர் பாதிக்கப்படணும். இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தாழ்மையாக இருக்காங்களே, ஹம்பிளாக இருக்காங்களே. அந்த அண்ணன் பேசும்போது சொல்லுவார், அண்ணன் சிதம்பரம் அண்ணன் பேசும்போது சொல்லுவார், உங்களுக்கு என்ன ராஜா, நீங்கள் பாஸ்டோடு இருக்கிற ஆள், ஊழியத்தில் இருக்கிற ஆள் ராஜா அப்படின்பாரு. அதே ஏனே ஒரு முறை நான் இந்த சபைக்காக கீபோர்டு வாங்குறதுக்காக பணம் வசூல் பண்ணுறதுக்கு நான் தான் வசூல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அண்ணனை கூப்பிட்டு கேட்டேன், எவரி ஸ்பின்னிங் மில்லில் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர் அவர். நான் சர்ச்சில் பழகிற மாதிரி ஜாலியாக பேசுவார், விளையாடுவார், பர்ஸெல்லாம் எடுப்பார். கொடுங்க பர்ஸை கொடுங்க, பணம் இருக்குதா, வேறு ஏதாவது போட்டோ வச்சுருக்கீங்களான்னு பார்ப்போம். ஜாலியாக அவர்கிட்ட பேசுவோம், ஜாலியாக. ரொம்ப ஒரு முறை பணம் வாங்குறதுக்காக, வாங்க ராஜா ஆஃபீஸ் வாங்கினார். நான் போயிட்டு வெளியே உட்காந்துருந்தேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில். கீழே போனோன்னே இந்த ரிசப்ஷன் பொண்ணு கேட்டேன், சிதம்பரம் இருக்காரான்னு கேட்டேன். அந்த பிள்ளை எந்திரிச்சிருச்சு. சிதம்பரம் இருக்காரா அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட்டில் கேட்டேன். அது எந்திரிச்சு நின்றுது. சார் அப்படின்னுச்சு. நானே பம்மிட்டேன் மாதிரி, இது இந்த பிள்ளை அட்டென்ஷன் ஆகுது. இல்லை எனக்கு சர்ச்சில் அவர் ஜாலியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நினச்சிட்டேன் அவரை. சார் அப்படின்னுச்சு. ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டு ஃபோன் பண்ணிச்சு மேலே. சார் உங்கள் தம்பின்னு சொன்னார் ராஜான்னு சொல்லிட்டு வந்துருக்காரு, அனுப்பிவிடுங்க மேலே, அனுப்பிவிடுங்க ஆஃபீஸுக்கு மேலே.
நான் மேலே போகிறேன், அவர் பார்க்கறதுக்கு ஒரு 5-6 பேர் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. எப்படி ஸ்பின்னிங் மில் ஒரு 10-15 மில் இருக்குது. அந்த 10-15 மில்லுக்கும் ஃபினான்ஸ் மேனேஜர் ஒரு பிஏ 2 பேர் நிற்கிறாங்க சைடில் அட்டையோட. சார் சொல்லுங்கள் சார். நான் போய் அந்த 5 பேரோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காந்தோம்னா நானும் உட்காந்துருந்தேன். உடனே கேபின் வழியாக என்னை பார்த்தார். பாட்டு வாங்க உள்ள வாங்க. பயந்துக்கிட்டே போனேன். என்னடா அண்ணன் சர்ச்சில் பார்த்தா சாதாரணமாக இருக்குது, உள்ளே வந்தால் இங்கே பயங்கரமாக 2 பிஏ 2 பக்கம் நிற்கிறாங்க. உட்காருங்க ராஜா, சொல்லுங்க, எல்லாரும் வெயிட்டிங் பண்ணுறாங்க. அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்லுங்கன்றார். நான் பேச்சே எனக்கு வரல. நான் உட்காந்துட்டானே. இல்லைண்ணே அந்த கீபோர்டுக்காக கண்டிப்பாக தந்துடுவோம், எல்லாம் பண்ணுறீங்களா, நல்லா வசூல் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுதான் எல்லாரும் கேளுங்க, சர்ச்சுக்காக கீபோர்டு வாங்க, நல்ல முயற்சி எடுக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கிறீங்க சொல்லி வாழ்த்திட்டு, டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்க, எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்கிறாங்க. 2 பேர் பிஏ நிற்கிறாங்க. ஆனால் அண்ணா உட்காந்து பேசுகிறாரு. சந்தோஷப்பட்டேன். என்னை பாதித்த சாட்சி கேட்கணும். நம்மள ஏசி மெக்கானிக்கு தர டிக்கெட்டு மாதிரி, சீட்லெஸ் மாதிரி, சேர்றதெல்லாம் பீடி வைக்கிறது, சிகரெட் வைக்கிறது, அகராதி பேசுறது, இல்லை நம்மோட. ஆனால் அவ்வளோ மகிமையான ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. இயேசுவோட ஆவி உள்ள ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்னை அசைச்ச பல சாட்சிகள். ஜாயண்ணே அவங்க சாட்சியில் ரொம்ப அசைக்கும். சாதாரணமாக பாருங்க, அன்பாக பேசுவாங்க. ஆபேல் அண்ணே அவசாச்சா பயங்கரம், என்னை அசைச்ச சாட்சி. இல்லையா? இதுதான் இதையே மெடிடேட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் உண்டாகும். நானும் அப்படி வாழணும். இவ்வளோ பெரிய ஆளுங்க சாதாரணமாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நம்மளை தாழ்த்துறாங்களே. ஏன் தெரியுமா? உங்களை பல பேர் டெவலப் ஆகலை. ஆண்டவர் உங்கள் நடவடிக்கையை பார்க்குறாரு. பிள்ளைகளானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினாலும் விளங்கும். எவ்வளோ பெரிய ஆளுங்க ஹம்பிளாக பேசுகிறாங்க. இந்த சாட்சிகள் என்னை பாதித்தது. இன்னைக்கு நீங்கள் சர்ச்சில் எழுதா இருக்கீங்கன்னா உங்கள் சாட்சி வந்து பிறரை பாதிக்கணும். அவங்கள மாதிரி இருக்கணும். அந்த அக்கா மாதிரி. அல்ல லோயா ரிசல்ட் அக்கா சாட்சி டெல்லியில் இருக்காங்க. ஹெட்மிஸ் அவங்க. அந்த அண்ணன் வெட்டினரி டாக்டர். நான் 9th படிக்கும்போது வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த ஃபேமிலியை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் ஃபேமிலி காய்ச்சி முடிச்சுன்னு கத்தி, எங்கள் தாத்தாலாம் கத்தி ஊரே கேட்கும். ஏன்னா உருப்பிடுவாங்களா இப்படின்னு பேசுவார். பயங்கரமாக காலில் கத்துவார். ஆனால் அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். அண்ணன் வெட்டினரி டாக்டர், அக்கா ஹெட்மிஸ். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டார் வாச்சிட்டு அந்த அக்கா இன்னும் எனக்கு அந்த அக்கா சிங்கிங் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கும். பாசம் பொடிசாக உட்காந்துருங்க எல்லாம். எங்கள் மாமா அந்த செட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9th 10th படிக்கிற டீம் பசங்கள்லாம் உட்காந்துருவாங்க. அந்த அக்கா ஹெட்மிஸ் அவங்க ஆண்டரை பற்றி பாட்டு பாடுவாங்க, இங்கிலீஷ் சாங் பாடுவாங்க. அவங்க பொண்ணுங்க 2 பேர் பொடிச்சுங்க. இன்றைக்கி 2 அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்குது. படித்து முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு பாரு அன்பு. அந்த அங்கிள் பார்த்தா ட்ரௌசர் போட்டு அப்பயே ஷார்ட்ஸ் போட்டிருப்பார். நான் சொல்கிறது குறைஞ்சது 89, 88, 87 இருக்கும். 1987 ஷார்ட்ஸ் போட்டு அவர் டீ கொடுப்பார், எங்களுக்கு பிஸ்கட்லாம் கொடுப்பார், சாப்பிடுங்க. ஹம்பிள்னஸ். நான் அந்த குடும்பத்தில் பார்த்து ஆச்சரியமாக இருந்தது எனக்கு சாட்சி. இந்த மாதிரி நம்ம வாழ முடியாதா? ஈர்த்தாங்க. இப்படி சத்தம் இல்லாமல் குவைட்டாக அந்த காமாக அந்த ஃபேமிலிக்குள்ளே அழகாக குவைட்டாக அழகாக பேசுகிறாங்க. அந்த அக்கா எப்படி இருக்கீங்க, எப்படி ராஜா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கிறீங்களா கேட்கும் போதே அந்த அக்கா வீட்டுக்கு டெய்லி போயிருந்தேன். சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் திட்டுறாங்களே, சனியனை உட்பட மாட்டேன், விளங்க மாட்டேன், நீ எல்லாம் எங்கே போய் சாக போய் தெரியல. ஆனால் அந்த அக்கா பார்த்தா எனக்கு சாட்சி. இயேசுவோட குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு பாதிப்பு. இதுதான் என்னை கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் ஆழமாக கொண்டு வந்தது. வேற யாராவது டெரரான ஆளை பார்த்துருந்தேன்னா பின்வாங்கி போயிருப்பேன். இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது ஒரு பெரிய ஷேக்கிங். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு சொன்னேன், டாக்டர் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆச்சரியம். டாக்டர் சசிகுமாரும் சிஸ்டரும் பிரியா சிஸ்டர், அவங்க 2 பேரும் பார்க்க ரொம்ப பாதிச்ச கேரக்டர்ஸ்ல. இவங்கெல்லாம் வாழும் ஆட்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி பவுலுக்காக பிராணனையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்களா. ஒரு முதல் முறை ஃபாதர் அவங்க வரும்போது சிஸ்டர் வந்து டாக்டர் அவங்க கூட்டத்தில் நடுவில் உட்காந்துருக்காங்க. எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. நம்ம ஆளுங்களாக இருந்தால் வந்து நின்றுட்டே பார்ப்போம். சேர் எந்த சேரை கொடுக்குறீங்க, ஃபாதர் பெருமான் செல்ஃபி விட்டு அந்த இடத்துல கூட என்னை உட்கார வைங்கன்னு சொல்றதுக்கு ஆல்ரெடியாக இருக்குது. ஆனால் அவங்க என்னை பாதித்த ஒரு கேரக்டர். தரையில் உட்காந்துட்டாங்க. அப்படியே சொல்கிறாங்க, பஸ் அப்படிங்கிறாங்க,
கூட்டாரு நீக்கி விட்டு எவ்வளோ பெரிய ஆட்கள் சாதாரணமா. அதுதான் இயேசுவோட ஆவி. இதான் சாட்சி. இதையே மெடிடேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவங்கள போல நீங்க மாற முடியும். அவரை தேவன் என்பதற்கு நான் சாட்சி. அல்லேலூயா. இப்ப வாசிப்போம் எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கிடவும். அல்லேலூயா. அப்ப மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இதனால் ஆண்டவர் பேசுறார். அவரே தேவன் என்பதற்கு நான் சாட்சி. சாட்சிகளை மெடிடேட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதை தியானம் பண்ணுங்க. உங்களை பாதிக்கிற கிறிஸ்துவோட நல்ல கேரக்டரை சூஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். நீங்க அவருக்கு ஒரு பெஸ்ட் சாட்சியா மாறுவீங்க. நல்ல பிரசங்கத்தை ரசிக்காதவங்க நல்ல பிரசங்கியாரா மாற முடியாது. அல்லேலூயா. பாடலை நல்லா ஆராதிக்கும் போது ஒன்றி பாடாதவங்க நல்ல ஆராதனை வீரராக மாற முடியாது. அல்லேலூயா. அதுபோல இந்த சாட்சிகளை குறித்து நம்ம கேள்விப்பட்டு புக்கு படிக்கணும். கேள்விப்படும்போது ஆர்வமாக கேட்கணும். அப்பதான் நீங்க அவருக்கு சாட்சியா வாழ்ற விருப்பமே உங்களுக்குள்ள உண்டாகும். அந்த பாதிப்பு உங்களுக்குள்ள உண்டாகணும்னா, நீங்க நல்ல சாட்சியா மாறணும்னா இப்படிப்பட்ட சாட்சிகளை உற்று நோக்கி கவனிக்கணும் உங்க வாழ்க்கைய. அப்பதான் நீங்க சாட்சியா மாற முடியும். நிறைய பேர் சொல்ல முடியும், என்னால வேதத்திலிருந்து சொல்ல முடியும். பாஸ்டர் மோகன் அவங்களை நான் கேள்விப்பட்டேன். நான் நிறைய வார்த்தை நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வெளியில் உங்களை ஜஸ்ட் கொண்டு போய் காமிக்கிறேன் பாருங்க. பாஸ்டர் மோகன் அவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய முறை. இருந்தாலும் இந்த சாட்சியை சொல்லும்போது அது என்னை பாதித்த சாட்சி. அவர் பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம். எளிமையான ஒரு வாழ்க்கை. இல்லையா? அப்போ அமெரிக்க தேசம் ஒரு முறை போகும்போது அங்கெல்லாம் சாப்பிட்டா தட்டை எடுத்துடணும். நம்ம தான் கழுவணும். இந்தியாவில் தான் ஒய்ஃபு போடுவாங்க, அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒய்ஃபே தட்டை கழுவுறதெல்லாம். அமெரிக்காவிலலாம் அவன் தட்டை அவன் தான் கழுவணும். அப்போ முதல் முறை போன பாஸ்டர் PS ராஜாமணியா அவங்க ஒய்ஃபும் போனப்போ தட்டை அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க பாஸ்டர் அம்மா. அப்போ கூட சாப்பிட்டுட்டு இருந்த பாஸ்டர் மோகன் அவங்க பாஸ்டர் அம்மா பாஸ்டர் தட்டை எடுத்துகிட்டு போயிட்டாரு. PS ராஜாமணியா பாஸ்டர் அம்மா வச்ச தட்டை பாஸ்டர் மோகன் அவங்க எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அல்லேலூயா. ஹம்பிள்னஸ். இதெல்லாம் சாட்சி கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுபோல் ஒரு முறை மீட்டிங் நடக்கும்போது, மேலே பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது எல்லாம் நல்ல வெல் பீப்புள்ஸ் அங்கே வர்றவங்க எல்லாம் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது அங்கே டாய்லெட்டு அடைச்சிருச்சு. மேலே கேப்பு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, இன்டர்வல் டைம். மேலே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வாங்க. பார்த்தா வரல, ரொம்ப நேரமாக ஆரம்பிக்கிறதுக்கு. திரும்ப மீட்டிங் என்னன்னு கேட்டால் மேலே இந்த மாதிரி டாய்லெட்டு க்ளோஸ் அடைச்சிருச்சு. எல்லா பாஸ்டர்ஸ் நிற்கிறாங்க, சரியாக க்ளீனாக இல்லைன்னு போகல. பாஸ்டர் மேலே போய் கோட் போட்டுருந்தாங்க. கோட்டை கழட்டிட்டு பிளாஸ்டிக் கவர் வாங்கி இடது கையில் மாட்டி உள்ளே அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணி அதெல்லாம் தண்ணியெலாம் ஊற்றிட்டு எல்லாம் போயிட்டு வாங்க, க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் அவர் வந்து இந்தியாவோட பிரசிடென்ட்டு, கிட்டத்தட்ட 3000-4000 சொல்லிட்டு அதுக்கு ஹெட்டு. அல்லேலூயா. அது பெர்மன்ஸ் அப்பா. இந்த சாட்சிகளை நம்ம உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் என்னை போல ஒரு போதகர் ராஜபாளையத்தில் மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது ஃபாதர் பெர்மன்ஸ் அப்பா வர்றாங்க கூட. ஏர்போர்ட்டில் எப்பயுமே இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். சில சமயத்தில் வண்டி வரும். மதுரை ஏர்போர்ட் ரொம்ப சின்ன ஏர்போர்ட், அதனால் வண்டி இல்லாதனால என்ன செய்யணும், கொஞ்சம் தூரம் ஒரு 1/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் அந்த கேபினுக்குள்ளே போக முடியும் ஃப்ளைட்டில் இருந்து. அப்போ இவருக்கு நிறைய லக்கேஜ் இந்த பாஸ்டர். அப்போ ஃபாதரும் கூட சேர்ந்து இறங்கியிருக்காங்க. ஃபாதருக்கு லக்கேஜ் ஜாஸ்தி இல்லை. அப்போது ஃபாதர் என்ன செய்றாங்கன்னா பாஸ்டருடைய பேக்கில் ஒரு பேக் 2 பேக் எடுத்துக்கிட்டாங்க. பாரு பாஸ்டர் சொன்னாங்க, ஃபாதர் வேணாம், நீங்கள் விடுங்க பாஸ்டர், நான் எடுத்துட்டு வரேன். அவ்வளோ ஃப்ரீயாக தானே வரேன், தனியாக தானே வரேன். பேக் எடுத்து தூக்கிட்டு கொண்டு வந்து அந்த கேபின் வரைக்கும் கொடுத்து அந்த பாஸ்டரே சொன்னார். எவ்வளோ எளிமையாக இருக்காங்க, கற்றுக்கொள்ளணும் நம்மளும். அல்லேலூயா. சாட்சிகள்
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கேன். நான் இன்னைக்கு சொல்ற பாருங்க, பல காரியங்கள் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு ஒரு சாட்சிகள்ல. எபிரேயர் 11:4 வாசிங்க, 5 வாசிங்க, முதல்ல 5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. அப்படி பேசிக்கிட்டே பரலோகம் போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சாட்சி. ஆண்டோட பேசிக்கிட்டே அதான் சஞ்சரித்தான் சொல்லுங்க. அல்லேலூயா. சாட்சிகளை நம்ம பார்ப்போம் பாருங்க. சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். நம்மளை போல குழந்தைகளோட ஃபேமிலியோட பாடுகளோட இருந்த ஒரு மனிதனால தேவனோட கூட சஞ்சரிக்க முடியுது. இதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த ஏனோக்கு. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் டைமே இல்லை. தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு குழந்தையை பெற்று அவன் நம்ம போல இருந்தவன் தான். அல்லேலூயா. ஆனா தேவனோடு கூட அவனால சஞ்சரிக்க முடிஞ்சுது. ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, இவங்கெல்லாம் நமக்கு எவிடன்ஸ். இந்த பூமியில இந்த வாழ்க்கையில ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியுமா? டைம் இருக்குமா? ஏன் இல்லை. மனசு இருந்த மார்க்கம் உண்டு. நம்ம போல எலிசா சஞ்சரிச்சாரு, இவங்களாம் ஃபேமிலியை பத்தி மென்ஷன் பண்ணலாம். ஆனா ஏனோக்கு ஒரு ஃபேமிலி மேன்னால கூட ஆண்டவரோட சஞ்சரிச்சு வாழ முடியுன்றதுக்கு ஒரு பெரிய சாட்சியாருன்னா ஏனோக்கு. அல்லேலூயா. ஆமா, பல பேர் கொடுத்து தேவனே சாட்சி கொடுத்தார். யோபு 1 வாசிங்க. இந்த சாட்சிகளை மெடிடேட் பண்ணீங்கன்னா இவங்களை போல வாழ உங்களால முடியும். நான் சொல்றேன், இவங்களை போல வாழ உங்களால முடியும். பெரிய ஒரு பாதிப்பு. நீங்க சாட்சி, அவரே தேவன் என்பதற்கு இதுதான் சாட்சி. வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும். ஆண்டவர் சாட்சியை பார்த்தீங்களா? தேவனே சாட்சி கொடுத்தார். சிலரை அவங்கள சொல்ற பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. என்ன சாட்சி பாருங்க, கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இவங்கெல்லாம் நமக்கு ஒரு சவால். பூமியில யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா? யோபுவை போல ஒருவனும் இல்லை. தேவனை சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது என்னாகமம் 12:1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும். அப்ப ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் சொல்றாரு? அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால். மோசே குறித்து என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயும் அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க நிறைய சாட்சிகளை கேள்விப்பட்டு பண்ணீங்கன்னா தான் நீங்களும் அப்படி வாழணும்னு விரும்புவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகும். நான் சொன்ன பல கேரக்டர்களை சொன்ன பார்த்தீங்களா? அவன் அதுங்களெல்லாம் நான் மெடிடேட் பண்றதுனால அவங்கள போல நான் வாழ விரும்பும் போது நம்மளே வாழ்க்கையை சாட்சியா மாறிடும். சாட்சிகளை மெடிடேட் பண்ணணும். அந்த அக்கா அப்படி வாழ்றாங்க, எவ்வளவு கஷ்டத்திலே. மக்கதனியா சபாரை பத்தி பவுல் எழுதும்போது சொல்றாரு, உபத்திரவத்தின் மத்தியில உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அது ஒரு சாட்சி. உபத்திரவத்தின் மத்தியில அந்த சபையார் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள்னு அந்த சபையை நிறுவன பவுல் சொல்றாரு. 12:4 அதுல பாருங்க. 11:4 எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். எதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்? மேன்மையான பலியை செலுத்துறதுல ஆபேல் ஒரு சாட்சி. ஆபேல்னு பேர் வச்சனால ஆபேலன்னு ஒரு சாட்சி. அல்லேலூயா. அவன் மேன்மையானதை பலி செலுத்தினான் கர்த்தருக்கு. முதற்தரமானவைகளை கொடுத்த கன்றுகளை கர்த்தர் அவ்வளவு ஹானர் பண்ண அவனுடைய காணிக்கையினால. நான் சொல்றேன், இந்த சாட்சி இதெல்லாம் நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசை உண்டாகும். நானும் பெஸ்டா கொடுக்கணும் ஆண்டவருக்கு. வச்சிருக்கிற நோட்லயே புது நோட் ஆண்டவர் தரணும்.
ஒரு சில பேருடைய அந்த சாட்சியை நான் கேட்டிருக்கேன். பெஸ்ட் தரணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவரை ஹானர் பண்றது. எதனால அவரை கனம் பண்ண முடியும்? நம்ம எதனால அவரை கனம் பண்ண முடியும்? வெறும் நாவினாலும் வார்த்தையினால் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் தேவனிடத்தில் அன்பு கூற கடவுள். அவரை ஹானர் பண்றது எப்படி ஹானர் பண்ணலாம்? இது மாதிரி ஹானர் பண்ணலாம். பெஸ்ட் முதல்ல ஆண்டவருக்கு, அப்புறம் தான் மற்றதுக்கெல்லாம் அப்படி ஹானர் பண்ணுங்க. இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல சாட்சி. ஆமென். பல சாட்சிகள் நம்ம வேதத்திலிருந்து இப்போ வேக வேகமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 பேதுரு 3:1 வாசிங்க. 1 பேதுரு 3:1 பெண்களுக்கு சாட்சி. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அது ஒரு லேடிஸ் வாசிக்கிறது இன்னும் மேன்மையானது. ஏன்னா இது ஆண்கள் வாசிக்கிறோட பெண்கள் வாசிக்கிறது சாலச் சிறந்தது. வாசிங்க. அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி. பெண்கள் சில ரோல் மாடல்ஸ். ஆண்டவனேன்னு சொல்லி அவ ஒபே பண்ணினான்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த சாட்சிகள் எல்லாம் நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா நீங்க அப்படி வாழ விரும்புவீங்க. ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி இயேசு உங்களுக்குள்ள இருந்தாருன்னா எப்படிப்பட்ட ஆண்களோடு வாழலாம். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷனோடையும் பாருங்க, யூதாஸ் காரியத்தை கூடவே வச்சிருந்திருக்காரு. அவர் நல்லா தெரியும் வந்தா நீ கட்டி கொடுப்பான். யூதாஸ் காரியத்தோடய அவர் 3 வருஷம் வாழ்ந்திருக்காரு. தன்னை காட்டி கொடுக்க போறோம்னு தெரிஞ்சு கூடவே வச்சிருந்தார். கிட்ட வரும்போது சொல்றார். நல்ல பாட்டு. சி மைனரா. எந்தன் சிநேகிதனே என்றழைத்தார் என்னமான்பிதுவோ கர்த்தர் துயர் துணியா கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். துணிந்து வந்த பகைஞன் என்ன துரோகம் செய்திடும் எந்தன் சிநேகிதனே என்றழைத்தார் என்னம் எந்தன் சிநேகிதனே என்றழைத்தார் என்னமான்பிதுவோ திறந்த கெத்சமனையில் துணிந்து வந்த பகைஞன் என்ன துரோகம் செய்திடினும் எந்தன் சிநேகிதனே என்றழைத்தார் என்னமான்பிதுவோ எந்தன் சிநேகிதனே என்றழைத்தார் என்னமான்பிதுவோ. மரணத்தின் வியாகுலமோ மனித துணை இல்லையோ நம்மை மூவர் கைவிடவே தூரமாய் கடந்தே திகிலடைந்தார் தன்னன் தனிமையிலே தூரமாய் கடந்தே திகிலடைந்தார் தன்னன் தனிமையிலே
துயர் துணியா கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி துடித்தார். போராட்டமான சூழ்நிலைகளை மனிதர்கள் உங்களை தேற்ற முடியாது. இருக்கு ஆண்டவருடைய கெத்செமனே ஒரு அடையாளம். போராட்டமான சூழல் குறிப்பிட்ட லெவல் தான் மனிதர்கள் நம்மளை தேற்ற முடியும். கம்ப்ளீட்டா ஒரு சில விஷயங்களுக்கு தேற்றணும்னா தேவ சமூகம் தான், தூதர்கள் தான். ஆண்டவர் தூதனை அனுப்பி தனது குமாரனை ஸ்திரப்படுத்தினார், தேற்றினார். ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷங்க கிட்ட தேர்தல் எதிர்பார்க்கவங்களுக்கு நான் சொல்றேன், தேவன்கிட்ட இருந்து வர்றது மட்டும்தான் அவங்களுக்கு 100% தேர்தல் ஆக்கும். மனுஷங்க கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்காதீங்க. எனவே God bless you. அப்போ ஆண்டவர் சொல்ற இது ஒரு சாட்சி, இதை மெடிடேட் பண்ணுங்க. பெண்கள் மெடிடேட் பண்ணி, ஒரு சாரால மெடிடேட் பண்ணி அவங்கள போல நானும் வாழ விரும்பணும். யாரெல்லாம் சாட்சியை மெடிடேட் பண்றாங்களோ அவங்கெல்லாம் அவங்கள போல வாழுவாங்க. அல்லேலூயா. நம்ம ஸ்திரீயானவர்கள் எல்லாருக்கும் அவன் தாயாக இருக்கிறார். உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். நான் ஆபிரகாமை உத்து கவனித்து அவர் வாழ்க்கையை கவனிக்கிறதுனால அவருடைய சாட்சிகள் என் வாழ்க்கையை பாதிக்குது. சிலர் இறக்கும் போது சொல்லுவாங்க சாட்சி, சவால் சாட்சி. இறக்கும்போது அவங்கள மெடிடேட் பண்ணிங்கன்னா அவங்க லைஃப்பை நம்மளால அப்படி வாழ முடியுமான்னு கற்பனை பண்ண முடியாது, அப்படி வாழ்ந்துருப்பாங்க. அல்லேலூயா. அவங்கள தான் மெடிடேட் பண்ணுறோம். நீங்கள் சாட்சியை மெடிடேட் பண்ணால் தான் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும். இந்த சாட்சிகளை நம்ம மெடிடேட் பண்ணணும். இதை கேட்கணும். கேட்கறதுக்கு தீவிரமாக இருங்க, பேசுறதுக்கு பொறுமையாக இருங்க, கோபப்படுறதுக்கு தாமதப்படுங்க. கேட்கறத தீவிரமாக இருக்கணும். சாட்சியை குறித்து மெடிடேட் பண்ணணும். நான் ஆண்டவர் சாட்சியாக வாழணும் எனக்கு ஆசை இருக்குன்னா பல சாட்சிகளை நம்ம மெடிடேட் பண்ணணும். இவங்க சாட்சி எப்படி இருந்தது, ஸோ எப்படி வாழ முடியும், நடக்குமா, இது சாத்தியமா? மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் வர்றாரு, இப்போ மனுஷன் பிடிக்கிறவங்க மாற்றி வாங்கன்னா பொட்டாட்டி பிள்ளைலாம் வரணும்ல. எவ்வளோ சம்பளம் தருவீங்க, ஓட்டி இருக்குதா, பிஎஃப் இருக்குதா? அல்லேலூயா. சாட்சிகள், பாதிச்ச சாட்சிகள் வளகளையில விட்டு அப்படியே இறங்கி போறாங்க. மேத்யூ டாக்ஸ் கலெக்டர், கவர்மெண்ட் ஸ்டாஃப், வேலையை விட்டு ஆண்டவருக்காக போறாரு. இந்த சாட்சியில் நம்ம பாதிக்கணும். சீகன் பாலுக்கு போய் பார்த்தபோது எனக்கு ரொம்ப பாதிச்சது. 30 வயசு யங் பிளட்டு ஆண்டவருக்காக புறப்பட்டு வந்து ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு தேவ மனிதன். அதாவது சாட்சி, சவால். முடியுமா? வில்லியம் கேரி. சில பேர் வேலை இல்லைனாலே படுத்துக்குவாங்க. சில பேர் ஊழியத்தில் சில பேர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சாட்சிகள்லாம் கேட்டு மெடிடேட் பண்ணான்னா எரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. கத்திருக்காங்க. பைத்தியம் முடிச்ச மனைவி, காலையில் மனைவி டாய்லெட் போடி கிளீன் பண்ணி, பாத்ரூமை கிளீன் பண்ணி, குளிப்பாட்டி மனைவியை திருப்பி பெட்டில் வச்சுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து சாதித்த ஒரு தெய்வ மனிதன். கல்கட்டாவில் நினைக்கிறேன் அவர் உண்டாக்குன, கல்கட்டா அவர் உண்டாக்குன யூனிவர்சிட்டி மத்தியில் ஊழியம் செய்து எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. பாடுன்னு சில கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் இவங்க சாட்சியை பார்க்கறது கிடையாது. இவங்க இதெல்லாம் உலகத்தையே பார்க்குது. பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறது, எதிர்த்து வீட்டுக்காரன், அவன் தான் இவங்களுக்கு சாட்சி. கம்பேரிசன், அவனோட கம்பேர் பண்ணிக்கிறது. அவன்லாம் நல்லா இருக்கேன், அந்த ஆள்லாம் வேலை செய்யுது, எந்நேரம் அந்த அண்ணன் வேலை செஞ்சுட்டே இருக்காரு, அவர் அவங்க சாட்சி. அவர் நரகத்துக்கு போயிடுவாரு. ஹலோ, உங்க சாட்சி யாரை பார்க்கணும்? நம்மளை இதை மாதிரி பாதிக்கிற சாட்சி. வில்லியம் கேரி டிஎல் மூடி புக்கு படிச்சுட்டு எனக்கு எங்க சின்ன பிள்ளைங்களை பார்த்தா அந்த ஊழியம் சேர்ந்து வாஞ்ச ஆசை வந்துருச்சு. நம்மளும் சேரிகளை போய் குழந்தைங்கன்னா தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு வெறித்தனம் வந்துருச்சு எனக்கு. செருப்பு சேல்ஸ் பண்ற, செப்பல் சேல்ஸ் பண்ற, மார்க்கெட்டிங். டிஎல் மூடி கஷ்டப்பட்ட ஃபேமிலி. சாட்சி பாருங்க, இதை சொல்லும் போது பாதிக்கப்படுங்க ஆன்மா. நான் அந்த புக்கை படிச்சுட்டு குழந்தைகளை பார்த்தாலே எனக்கு அந்த ஊழியம் சேர்ந்து வாஞ்சேன். வேலை செஞ்சுட்டு 8 பேர் 9 பேர் அவங்க ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, சம்பளத்தை நம்பி இருக்க ஃபேமிலி, மார்க்கெட்டிங், செப்பல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. 2 சாயந்தரத்தில் உள்ள போய் சேரிக்குள்ள இருக்க பிள்ளைங்களை நான் கூப்பிட்டு ஜீசஸ் பற்றி சொல்லி டெய்லி சண்டே கிளாஸ். அவர் தான் அவர் என்ன சொல்ற ஃபாதர் ஆஃப் சண்டே கிளாஸ் கூட சொல்லலாம். சண்டே லீவில் போயிட்டு ஒரு வாலிபன், சின்ன பையன், ஒரு 18 வயசு 20 வயசு 22 வயசு வாலிபன், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவன், என்ன டெடிகேஷன் பாருங்க. இயேசு கிறிஸ்து மேல இருந்து ஒரு வாஞ்ச.
அப்படி போய் 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 பிள்ளைங்களை கலெக்ட் நீ கேளுங்க, எவனுக்குமே நேரம் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஆனால் அவன் வேலையை என்ன செஞ்சான் பார்த்தா ஒன்றுமே செய்யலை. ஏனோக்கு சொல்ற மாதிரி 2 லாரி அரிசியை காலி பண்ணியிருக்கான். தான் அவன் சாதனை, வேறு ஒரு சாட்சியும் சொல்ல முடியாது. ஒரு வாழ்நாள் சாதனை என்னங்க, இறந்த பின்னாடி கேட்டால் அவர் 2 லாரி அரிசியை சாப்பிட்டு காலி பண்ணாருங்க. இதுதான் அவர் சாதனை. மற்றபடி ஒரு யூஸ் கிடையாது, அவர் வீட்டுக்கும் யூஸ் கிடையாது, கர்த்தருக்கும் யூஸ் கிடையாது. கடைசியில் சிகாகோ நகரத்துக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி சிகாகோ நகரத்துக்கு வந்திருக்கிறார். சிகாகோ நகரத்தில் தான் டிஎல் மூடியோட மினிஸ்ட்ரி. கேட்டிருக்காரு, இந்த சிகாகோ நகரத்தில் என்ன பெஸ்ட்னு கேட்டிருக்காரு. ஒரு 2-3 சொன்னாங்களாம் சுற்றுலா தலங்கள். அதோட சேர்த்து சொன்னாங்களா டிஎல் மூடியோட சண்டே கிளாஸ் சொன்னாங்களாம். ஆட்ரா திருப்பூர் இறங்கி வந்து கேட்டீங்க என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் இப்படி சொன்னால் எப்படி இருக்கு பாருங்க. அது என்னடா அப்படி டிஎல் மூடியோட சண்டே கிளாஸ் சுற்றுலா தலங்களோட கம்பேர், ஊட்டி, குன்னூர், கூடலூர் சொல்லிவிட்டு இல்லையா, கோத்தகிரி இதெல்லாம் சுவிஸ் பாட்டன்னு சொல்லிட்டு மூடியோடைய சண்டே கிளாஸ் சொன்னால் எப்படி இருக்கும்? ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஆச்சரியப்படுத்திட்டா. சுற்றுலா தலங்கள்லாம் படுறா டிஎல் மூடியோட சண்டே கிளாஸ் போய் பார்க்கணும். 2 சண்டே இது பண்ணுறாங்க. அவர் தான் பிரீச்சிங் ஆப்ரஹாம் லிங்கன், த பெஸ்ட் கிறிஸ்டியன், அமெரிக்க ஜனாதிபதி. ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெபம் பண்ணி முடிவெடுத்த ஆப்ரஹாம் லிங்கன். அல்லேலூயா. சாட்சி, அசைச்ச சாட்சிகள். டிஎல் மூடியோட சண்டே கிளாஸ் போனால் 2500 குழந்தைங்க ஜே 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 திருவிழா மாதிரி இருக்கான். அதில் ஆப்ரஹாம் லிங்கன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இடம் கிடையாது குழந்தைங்களை கூட்டுறதுக்கு. சும்மா ஒரு மைதானத்தில் கிரவுண்டில் கூட்டி வாரம் இங்கே வந்துருக்காங்க, ஒரே கூட்டம். அந்த டிஎல் மூடியோட சண்டே கிளாஸ்லேருந்து இன்னைக்கு அநேக சயின்டிஸ்ட்கள், டாக்டர்கள், பெரிய ஜட்ஜஸ் எழுப்பிட்டாங்க. அதற்காக என்ன சரித்திர படைப்பு பாருங்க. ஜார்ஜ் முல்லர் அவருடைய ஹோம், அந்த அநாத பிள்ளைங்க நடத்துகிற ஹோம், அவர் சாட்சி. ஒவ்வொரு நாளும் சாப்பாடும் எத்தனையோ பேர் சொன்னாங்க, 5000 பேர் நம்ம சொன்னாங்க. 5000 பேர் நினைக்கிறேன், 5000 பேர் 5000 குழந்தைங்க. ஒரு வேளை சாப்பாடும் அற்புதமாக வரும். அவர் உண்டுன்னு ஒரு சாட்சி. ஒன்றுமே இருக்காதான் அடுப்படியில். சொல்லுவார், இலையை போடுங்க, தண்ணியை ஊற்றுங்க. என்ன என்ன கேட்டால் இப்போ நம்மளால சாட்சி சொல்லு, நான் தூக்கிட்டே இருந்தேன் சப்படத்தில். இது ஒரு சாட்சியா? பேய் குத்துனா முன்னாடி குத்துனா பின்னாடி குத்துனான்னு பேயை பற்றி 25 நிமிஷம் சொல்லிட்டு கடைசியாக 2 நிமிஷம் கத்துறது இல்லை, எல்லாத்திலிருந்து விடுவிச்சாரு. கேட்டவனுக்கு எப்படி இருக்கும்னா கர்த்தரோட பிசாசு பெரிய ஆளா இருக்கணும். ஜார்ஜ் முல்லர் சாட்சி. உங்களுக்கு இந்த சாட்சி உலக உயிர்ப்பிக்கும். கேட்டால் பாடு வருது. பாடு வரும்போது நினச்சி பாருங்க நீங்கள் இவரை, நம்ம அவர் பேர் என்ன, வில்லியம் கேரியை நினச்சி பாருங்க. 3 வருஷமோ 4 வருஷமோ தான் ஊழியம் செஞ்சார். யார்? சீகல் பால் இறந்துட்டார். தமிழ் பைபிளை முதல்ல பிரிண்ட் பண்ணுவார். பிரிண்டிங் மிஷினை முதல்ல இந்தியாவை கொண்டு வந்தது. முதல்ல நம்ம ஊரில் அடிக்கப்பட்ட அச்சிடப்பட்ட புஸ்தகம் பைபிள். முதல்ல எந்திரத்தை, அச்சந்திரத்தை கொண்டு வந்தவர் சீகல் பால். இன்னைக்கு பேசுங்க, கல் தோன்றா மண் தோன்றான்னு இருப்பாங்க. சொல்றேன் பாருங்க, இவங்கெல்லாம் சாட்சி. அப்படியே இலையில தண்ணியை போட்டுட்டு சார்ஜ் உள்ள சொல்லுவாரா, ஜெபம் பண்ணுங்க, கண்ண முடியுங்க, கதவு தட்டுற சத்தம் இருமா. என்ன விசுவாசங்க? நீங்க என்னமோ இது லாக்டவுன் பண்ணிட்டாங்க, என்ன கர்த்தர் நான் செத்தா போயிட்டாரு. நீங்க விசுவாசித்த தெய்வ மகிமையை பார்ப்பீங்க. விசுவாசிங்க. பயப்படுறதுக்கெல்லாம் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சி நிறைய இருக்குது. ஒன்றும் அசைக்க முடியாது நம்மளை. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தாங்க பரலோகமே பயங்கர சந்தோஷப்படும். நீங்கள் விசுவாசித்து ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை அசட்டை பண்ணுவான். தேவனை சிநேகித்து இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அசட்டை பண்ணுறது காமிங்க. அதை தயங்காமல் சொல்லுங்கள், பயப்படாதீங்க, சாந்தமாக கேட்குறவங்க சொல்லுங்கள், எங்களை நடத்துவார். என்ன ஸ்கேலு? டி மைனர் கூட. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பானா கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, நம் சாவி கத்தருந்து பயம் இல்லையே. ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. எனக்காக
யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தரும் சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தருக்கு பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. உன்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. ஹல்லேலூயா. அப்போ சாட்சி அப்படின்னு சொல்லுங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இதை கேட்டு மெடிடேட் பண்ண நீங்க ஒரு அற்புதமான சாட்சியை நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 30:6. உறுதிக்கு நல்ல ஒரு சாட்சி. வேதத்துல மேகம் போன்ற திரளான சாட்சி நம்ம சூழ்ந்து கொண்டிருக்குது. இதை வாசிக்க நீங்க மிகப்பெரிய சாட்சியா மாறிடுவீங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன போராட்டம்! இவன் தலைவன். மன கிளேசம், மன போராட்டம். புடிச்சு போயிட்டாங்க அமலேக்கியர்கள். இவன் இந்த சூழ்நிலை மனக்லேசத்தினால இவன் மேல கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நீங்க பேசுறாங்க. எவ்வளவு போராட்டமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தாவீது அந்த இடத்துல மயங்கல. அல்லேலூயா. சொன்னேன், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நல்ல சாட்சி. இந்த மாதிரி போராட்டம்னா நமக்கு வந்ததே கிடையாது. மிஞ்சி போனா சாப்பாடு இல்லாம இருப்போம். ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த பெஸ்ட் ட்ரெஸ்ல நமக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு அதுதான் கஷ்டம். வேதத்துல சொல்லுது, திராணிக்கு மேல நம்ம சோதிக்க மாட்டார். ஆமாம், நமக்கு திராணியை ரொம்ப கம்மி, அதனால நம்ம சோதிக்கிறதுல அதிகமா. ஏன்னா பின்வாங்கி போயிடும்னு சொல்லி சோதிச்சா இந்த மாதிரி வேலைகள் இல்லாமல் இருப்பீங்க. இல்லை உயிருக்கெல்லாம் உங்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் அந்த சோதிக்கு போயிட்டீங்கன்னா ஓடிய போயிருவீங்க கத்தரை விட்டு. அதனால கத்தரை அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகல. ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் நீங்க நிற்கவே இல்லைடாங்கிறாரு. என்னடா இப்படி ஃபீலிங்? கண்ணத்துல கை வச்சு உட்காந்துருக்கே, எதுக்கு உட்காந்துருக்க? என்ன ஃபீலிங் உனக்கு? சார்ஜ் உள்ள இந்த மாதிரி 5000 பேர் உட்கார வச்சுட்டு சாப்பாடு இல்லாமல் இருக்கியா? பெற்றதே 1 2. இதுக்கு எதிர்காலம் என்னவா முடியுமோ தெரியலையா? அப்போ 5000 பேரை வச்சுட்டு உட்கார்ந்து ஒருத்தர் சாப்பாடு அடுத்த வேலைக்கு இல்லை. கர்த்தரை நம்புறாரு. வாழ்நாளெல்லாம் அப்படிதான் ஒரு கதவு தட்டப்பட்டுச்சான். பாருங்க, 1 நாள் 2 நாள் கதை கிடையாது. 5000 பேர் சாப்பாடு டெய்லி போடணும், 3 வேளை. உயிரோடு தானே இருக்காரு. இதெல்லாம் சாட்சி. இதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்ம அட போய 30 லட்சம் பேருக்கு 40 வருஷம் சூப்பராக சாப்பாடு போட்டேன். சாட்சி இருக்குல்ல, எவிடன்ஸ். இதை மெடிடேட் பண்ற எனக்கு என்னுடைய ஒன்றும் பெருசா இல்லையே. ஹல்லேலூயா. அப்ப வாசிங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே, இந்த சாட்சியை பாருங்க, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்றது கூட ஆறுதலுக்கு ஆள் கிடையாது. தன்னை பாசிட்டிவா பேசி உற்சாகப்படுத்த கூட ஆள் கிடையாது. ஆனா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு அவனா நினைச்சுக்கிறான், அவனா பேசிக்கிறான். காலையில் எந்திரிச்சிருவான், அவனா பேசுவான். ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியல எனக்கு. என் பொண்டாட்டி விலையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இவங்க பொண்டாட்டி விலையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டா எப்படி இப்படித்தான் திடப்படுத்தி இருப்பான். என்ன செய்யலாம்னு யோசிச்சிருப்பான். ஆண்டோட ஜெபம் பண்ணிருப்பான், எனக்கு முடியல, இந்த கட்டத்தில் என்ன செய்யணும் எனக்கு புரியல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பான். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திட்டு அப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சொல்லு. இதே மாதிரி உங்களால மாற முடியும். ஒரு பெரிய தலைவனா கர்த்தர் மாற்றுவார். ஒரு தலைவனா மாறணும்னா பல பிரச்சனைகள் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணணும். பின்வாங்க கூடாது, ஓடக்கூடாது, மறையக்கூடாது, எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது, ரெஸ்பான்ஸ் இல்லாதவங்கள ஃபோன் எடுக்காம இருக்கக்கூடாது.
என்னைக்கா தான் நீங்கள் தானே ஃபேஸ் பண்ணணும். கடன் பிரச்சனையோ இல்லை வேலையில்லா திண்டாட்டமோ கர்த்தருக்குள்ள நம்மளை பலப்படுத்தி கொண்டு நல்ல சாட்சி. கள்ள விட்டு இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? இஞ்சி போனால் கடை வாங்கி அவன் தேடி வந்தப்போ பின்னாடி வேற கதை வழியாக ஏறி குச்சி ஓடிருப்பீங்க. வேற ஒரு பெருசா நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஆனா அதன் மத்தியில தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு முன்னேறி சென்று உறுதிக்கு ஒரு சாட்சி. மேகம் போட்டு இத்தனை திறனான சாட்சிகள். இந்த ஃபேமிலி வந்து சாதாரண ஃபேமிலி கிடையாது. இந்த பரலோக ஃபேமிலி இந்த பைபிள்ல நம்மளோட இணைக்கப்பட்டிருக்கோம். இவங்கெல்லாம் நம்ம மூதாதையர்கள். இவங்களை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இவங்க தான் நமக்கு தேவை. இவங்க சாட்சி தான் நமக்கு தேவை. நம்ம மூதாதையர் முனியாண்டி மாயாண்டி அது தேவையில்லை. அதில் போனீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. அதுக்கு ஒரு பின்மாற்றான கேஸ். கல்யாணம் பண்ணிட்டு அதை சுற்றி தெரியும். அங்கே ரெண்டு சொந்தக்காரங்களை பார்த்தா சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்ற நான் சண்டை போடும்போது, என்னையா நீ என்ன எப்படி எதிர்த்து பேசுறேன் கேட்டா, நானும் உங்க அப்பாவுக்கு தான் பிறந்தேன்றாரு. அடப்பாவி, இது எப்படா நடந்துச்சுன்னு. இல்லை அப்படி கொடுப்பு. இதெல்லாம் ஒழுங்கற்ற வாழ்வு. இது சாட்சியை பார்த்தோம்னா நம்ம ஆட்சியே போயிடும். சாட்சி, இவங்கெல்லாம் ஒரு சாட்சி. அல்லேலூயா. நேகம் பண்ண திரளான சாட்சி, உறுதிக்கு ஒரு சாட்சி. உறுதி அந்த பிரச்சனைகள் பற்றி நின்றார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார். கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கங்க. இன்னும் முன்னேறி சென்றான். அங்க போகும்போது போனது 600 பேர் கூட வந்தாங்களா? அது கிடையாது. அதுல 200 பேர் உட்காந்துட்டாங்க. பேசோரா ஆற்றங்கரை அண்டை இந்த பக்கம் வந்துடும். மேல பேசோர் ஆற்றங்கண்டைட்டு வரும்போது 200 பேர் உட்காந்துட்டாங்க. 400 போனதே 600 பேரா? 400 பேரா? 600ல 200 உட்காந்துட்டான். பிசாசு சொல்லியிருப்பான், இலே கொடுத்த வாக்குத்தான் நிறைவேறுமா? வந்ததுல 200 பேர் உட்காந்துட்டானே. உறுதி பாருங்க. உறுதிக்கு தாவீது ஒரு சாட்சி. தலா மத்தியில எழும்பி திரும்பி நின்று புறப்பட்டு போறோம். அப்படி 40-400 பேரோட சேர்ந்து போய் மிகப்பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. உறுதிக்கு ஒரு சாட்சி. மேகம் போன்ற திறத்தை நானும் இப்படி வாழணும், நம்மளும் இப்படி வாழணும். சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை நாமே கர்த்தருக்குள்ள பலப்படுத்திக்கணும். எழும்பி இன்னும் முன்னேறி போகணும். நீங்க கூட வர உட்கார்றதுனால என்ன தான் தெரியுமா? பிசாசு பயப்படுறான்னு அர்த்தம். நீங்க ஜெயமெடுக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்க கூட போறப்ப உட்கார்றாங்கன்னா இந்த சோதனையில் என்ன செய்யுங்கன்னு பரலவும் பார்க்குது, பிசாசு பார்த்துட்டு இருக்கான். கூட வர 200 பேர் உட்கார்றாங்களே. இப்போ பிசினஸ் பண்றவங்கள வர்றவங்களாம் விலகுறான், நஷ்டமா மாதிரி விலகுறான்னா பயந்துடக்கூடாது. கர்த்தர்ட்ட மாத்திரம் வார்த்தையை வாங்கிக்கோங்க. உறுதியா போயிட்டே இருக்கணும். கர்த்தருக்குள்ள மிகப்பெரிய ஜெயத்தை நமக்கு தருவார். உறுதிக்கு நல்ல ஒரு சாட்சி தாவீது. அல்லேலூயா. நிறைய சொல்றேன் பாருங்க. உறுதிக்கு ஆபிரகாம் ஒரு சாட்சி. 2 இடத்துல மனைவியை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பின்வாங்கி போகல. தேவனோடு கூட நல்ல சாட்சி. இதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சொல்லிட்டு கொண்டிருக்க. சொல்லிட்டு போகாதீங்க. நமக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி உண்டு. சொல்லிட்டு போகாதீங்க. இப்படி முன்னேறி போன ஆபிரகாமை கர்த்தர் கைவிட்டாரா? பல போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வரலாம், சில குறைவுகள் வரலாம், சில டவுன்ஸ் வரலாம், அப்பு வரலாம், டவுன்ஸ் வரலாம். என்ன நடந்தாலும் கர்த்தரை பின்பற்றுறதுக்கு ஒரு சரியான சாட்சி ஆபிரகாம். 1000 நடந்திருக்கலாம் சாட்சி, பின்வாங்கல. பின்னும் ஆபிரகாம் கர்த்தர் இந்த தேசத்தை நோக்கி புறப்பட்டு போனார். அருமையான சாட்சி ஆபிரகாம். தன் வாழ்க்கையில மனைவியை சந்தேகப்படாமல் தன்னோடு சேர்த்துக்கொண்ட ஆபிரகாம் அருமையான ரோல் மாடல். அல்லேலூயா. மனைவியை பெரிய லெவலில் திட்டி கூட எங்கேயும் இருக்கிறாங்க பைபிள் கிடையாது. யாக்கோபு கூட கோபத்தில் சொன்னார், நான் தேவனா டென்ஷன் பண்ணாத என்னைய. அல்லேலூயா. அருமையான ஒரு சாட்சி ஆபிரகாம். அல்லேலூயா. ஈசாக்கு ஒரு சாட்சி. 40 வருடமா இன்னும் குழந்தை கிடையாது, திருமணமாகி. ஆனா வேற மேரேஜ் பண்ணல. மனைவியை நேசித்ததுக்கு அருமையான ஒரு சாட்சி ஈசாக்கு. யாக்கோபு பொறுமைக்கு சாட்சி. 10 முறை சம்பளத்தை மாத்திரம் அங்கேயே இருந்தார். தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போனார். அவங்க அம்மா அப்பா சொன்னதுக்கு தட்டாம செயல்பட்ட ஒரு மனுஷனுக்கு சாட்சியா இருந்தா யாக்கோபு. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து யாக்கோபு. அல்லேலூயா. இதெல்லாம் சாட்சி, நம்மளை அசைக்கிற சாட்சி, ரோல் மாடல். இவங்களே நீங்க மெடிடேட் பண்ணுவீங்கன்னா நீங்க அவங்கள போல மாற ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு கிரேட் விட்னஸ். நான் போட்டீங்க, ஆபிரகாம் கிரேட் விட்னஸ். ஆபிரகாமோட வாழ்க்கை ஒரு கிரேட் விட்னஸ். ஆண்டவரை பின்பற்றி அவன் கர்ப்பம் செத்ததை எண்ணாது இருந்தான். ஆண்டவர் வார்த்தையை எண்ணிக்கொண்டிருக்கிறவனுக்கு கர்ப்பம் செத்து போனதை எண்ணவே கூடாது. சூழ்நிலைகள் செத்து போனதை நம்ம எண்ணவே வேண்டாம். கர்த்தர் எல்லாத்தையும் சகலத்தையும் புதிதாக்குவார். சகலத்தையும் உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லவர். அல்லேலூயா. இந்த சாட்சி ரூத் ஒரு அருமையான சாட்சி, பியூட்டிஃபுல் விட்னஸ். அல்லேலூயா.
சொந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்து பல அவமானம் பல நிந்தைகள் வந்தாலும் அந்த போவாஸ் சொன்னாங்க, என் வேலைக்கார பெண்களுடைய கூட அருமையான சாட்சி. பொறுமைக்கு தாழ்மைக்கு ரூத் ஒரு அருமையான சாட்சி. அதுக்கு பின்பாக ரூத் அடைந்த வெற்றி ஒரு அருமையான சாட்சி. நமக்கு இதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அந்த யாக்கோபு ஆக்கியன் எழுதும்போது எழுதுறார், யோபுவை குறித்து, அவர் பொறுமையை குறித்து நம்ம வாசிச்சிருக்கோமே, அவர் முந்திர நிலைமையில பின்னிலைமை அதிக மகிமையை இரட்டிப்பான நன்மையை பெற்றதை நம்ம வாசிச்சிருக்கோமே. பொறுமைக்கு யோபு ஒரு சாட்சி. அதே போல நம்ம ரூத் அடைந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ அவமான நிந்தைகள். அவளுடைய அந்த குளம், கீழான குளம், மேலானவர்கள் இஸ்ரவேலர்கள், மோவாபியரை அருவருக்கிறவர்கள், பல அவமான நிந்தை மோவாபிய ஸ்திரீ ரூத்துக்கு வந்திருக்கலாம். பொறுமையோடு இருந்ததுக்கு அருமையான சாட்சி ரூத்து. ரூத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. 2:10-11 வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் 2:10. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, அவள் பாருங்க, அவட்ட ஹம்பிள்னஸ் இருந்தது. அவள் நல்ல சாட்சி. ரூத்து தரையிலே முகங்குப்புற விழுந்து. ஒரு சில பேர் தான் அப்படி இருக்காங்க பைபிள்ல. முகங்குப்புற விழுந்து, அந்த குஷ்டரோகிகள் ஒருத்தன் ஓடி வந்து முகங்குப்புற விழுந்து, கொர்நேலியு முகங்குப்புற விழுந்தான். பேதுரு காலில் வந்து பேதுரு சொல்றே, நான் மனுஷன் எந்திரிப்பான்னு சொன்னாரு. ஹம்பிள்னஸ். 100 பேருக்கு அதிபதி, பெரிய ஆளு கொர்நேலியு. இந்த மகள் ரூத்து ஒருவேளை சொந்த ஊரில் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கலாம். விலைக்கு வந்த ஊர்ல ஹம்பிள் பாருங்க, தாழ்மையா இருங்க. தாழ்மையா இருங்க. இயேசுவோட பெஸ்ட் கேரக்டர்ல ஒரு கேரக்டர். நீங்க உங்க கூட கடவுள் இருக்காருன்னா, தெய்வம் இருக்காருன்னா அடையாளமே ஹம்பிள்னஸ். தாழ்மை இல்லாத எந்த மனுஷனும் இயேசுவோட ஆவி உடையவன் கிடையாது. உங்களை நீங்க தாழ்த்தணும், முகங்குப்புற விழுந்து. அல்லேலூயா, ஆமென். நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் பைபிள்ல. அப்படி ரெண்டு சொன்னா பாருங்க, தாழ்மையா இருக்காங்க. பேரண்ட்ஸ் காலில் விழுவாங்க. நம்ம பாருங்க, கத்தர் காலையும் விழுகிறது இல்லை, பெரியவங்களுக்கு காலையும் விழுகிறது இல்லை. காலவாரி விடாம இருந்தா சரி, பெரியவங்க இல்லையா? கிறிஸ்தவ மாதிரி ஒரு கேடி நான் பார்த்ததே கிடையாது. உண்மையை சொல்றேன். இது என்ன ஜனமே தெரியல எனக்கு. இது இயேசுவோட ஜனமும் கிடையாது, ஒரு நல்ல இந்துக்களுடைய பண்பாடும் கிடையாதுங்க கிறிஸ்தவம். இது பெரியவங்க காலில் விழுவாங்க. கிறிஸ்டின்ல பாருங்க, எவன் காலையும் விழுக மாட்டான். ஏன்னா கத்தர் தான், கத்தர் காலையும் விழுக மாட்டான். அவராலையும் அவற்றையும் தாழ்த்த மாட்டான். சொல்றாரு சீமோன்ட்டு, அவன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்து ஜீசஸ் சொல்றாரு, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ எனக்கு கால்களுக்கு தண்ணி தரல. ஏன்? உனக்கு பெருமை, நீ பெரிய பரிசேயன், பெரிய ஐஸ்வர்யவான். ஒரு ஊழியக்காரன் வந்தா தாழ்மையாக நடந்த ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால்களுக்கு தண்ணி தரல. ஏன்னா கேவலமா நீ நினைக்கிறேன். நீ அதான அர்த்தம். அல்லேலூயா. கடைசியில் பரலோகம் பதறி போய் மகதலேனா மரியாள் அனுப்பி அவள் பரிமளத்தை உடைச்சு பாதத்தில் ஊற்றி தன் முடியினால பாதத்தை துடைத்தாள். அல்லேலூயா. சொல்றாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. தாழ்மையா இருங்க, உங்க பாவங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். முகங்குப்புற விழுந்த ஒரு ரூத் அருமையான சாட்சி. அல்லேலூயா. பரிசீலனை போல இருக்காதீங்க. பரிசீலனை கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டார். நான் எல்லாத்துலயும் தசம்பம் கொடுக்கிறேன். யார் கொடுத்த பணம்? நீங்க உழைச்சி சம்பாதிச்ச பணத்துல கொடுக்குறீங்களா? அப்படித்தானே பேசுறீங்க. என் பணத்தை நான் கொடுத்தேன். யார் பணம்? யாரு கொடுத்தது அந்த பணம்? தாவீது சொல்றான், ராஜா உன்னிடத்திலிருந்து வாங்கி நமக்கு தருகிறோம் ஆண்டவரே. யார் பணம் அது? அதான் பெருமை. நாங்க தர்றோம், குற்றத்தில் நம்ம தர்றோம். அல்லேலூயா. தாழ்மைப்படுங்கள், உங்களை உயர்த்துவார். தாழ்மை, நல்ல கேரக்டர், நல்ல சாட்சி. விட்டஸ் ரூத் இதை வாசிக்கும்போது சந்தோஷம். முகங்குப்புற விழுந்து, ஹம்பிள்னஸ் வெரி மஸ்ட். இயேசுவோட ஆவி உங்களை தாழ்த்துங்க. முகங்குப்புற விழுந்து வாசிங்க. முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றார். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, அவன் சாட்சி சொல்றான்.
எதனால நம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு அவ கேட்கும்போது அவன் சொல்றான், நீ செய்கிற எல்லா கிரியைகளையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ உன் ஜென்ம தேசத்தை விட்டு எங்களை நம்பி வந்ததும் எங்கள் ஆண்டவரை நம்பி வந்ததும் மெடிடேட் பண்ணுறான் பாருங்க. நீ வாழணும்னா உங்களே வாழ்ந்துருக்கலாம்ல. உன் தங்கச்சி ஒருத்தி கூட இருந்தா அவள் போயிட்டாலாமே. நானும் அதையல்ல, அதை விட மேலான தேவனை தேடி தன் கணவர் சொன்ன சுவிசேஷத்தை நம்பி அந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து தெரிந்து கொண்டு அவரோடு கூட வாழ நீ புறப்பட்டு வந்ததை நான் கேள்விப்பட்டேன். அருமையான விட்னஸ். அவன் சொல்றான் பாருங்க சாட்சி. வாசிங்க அதை. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நான் சொல்றேன், போவாஸுக்கு தெரிஞ்சது கர்த்தருக்கு தெரியாதா? உங்களை உயர்த்துறதுக்கு யார் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. உங்கள் கிரியைகள் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனா மாறும். உங்க செயல்கள் கர்த்தரிடத்திலே உன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன். இந்த 40 வருடமாய் வனாந்திரத்திலே நீ நடந்து வருகிறதை நான் அறிவேன். கர்த்தர் சொல்றாரு, உன் பாடுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் கண்ணீரை, உன் தனிமையை நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் அவர் உங்களை விசாரிக்கிறவனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. விட்டுரு, தூக்கி எடுக்காது. உண்மையிலே உன் கவலை, உன்னை விசாரிக்கிற தெய்வம் உன் பாடுகளை கிரியைகளை அறிந்திருக்கிறார். நீ சொல்றாரு, போவாஸ் செயலெல்லாம் நான் பார்த்தேன். வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை கேட்கும்போது போவாஸ்க்கு ஒரு சந்தோஷம். சொல்லலாம், அதனால தான் உனக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்குறேன். உன் மேலே கிருபை வேணுமா, கிருபை வேணுமா, தாழ்மைப்படுங்க. அருமையான சாட்சி. அந்த தாழ்த்தி மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படிந்து நடந்து அங்கே ஒரு வேளை நல்ல நிலைமையில் இருந்திருக்கேன். இங்கே வந்து கதிர் பொறுக்கிறவளா, யாருக்கிட்டேயோ வந்து சிந்துற கதிர்களை பொறுக்கிறவளா அடிமையை போல நின்றா. கொஞ்ச காலம் நீங்கள் மனம் திரும்பி பாவம் பண்ணி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது உண்மைன்னா பழைய கேரக்டர் வெளியே வரக்கூடாது. இந்த ரூத்தை போல நீங்கள் ஒருவேளை ரூத் நல்லா இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட இங்கே வந்தபோது தன்னை அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு தன்னை தாழ்த்தி பின்னாடியே போனா கர்த்தரவளை ஓனரா அந்த நிலத்துக்கு ஓனரா மாற்றினா. நீங்கள் தாழ்மைப்படுங்க, ஆண்டவர் உயர்த்துவார். அருமையான சாட்சி. பியூட்டிஃபுல் விட்னஸ் ரூத். ஹல்லேலூயா. பெண்களுக்கு சொல்ல பாருங்க ரூத். அடுத்து சாட்சி எஸ்தர் 2:20. எஸ்தர் ஒரு அருமையான சாட்சி. நிறைய பேர் சர்ச்சில் நான் எஸ்தர் வச்சிருக்கேன். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இந்த எஸ்தர் மாதிரி வாழணும். மனசில் எஸ்தரை வச்சு தான் உங்களுக்கு பேர் வச்சிருக்கணும். அல்லேலூயா. அருமையான சாட்சி. 2:20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்தாள். அவ ராணி ஆன பின்னாடியும் கூட சொற்கேட்டு நடந்தான். நல்ல சாட்சி. இது எடுக்கும்போது நான் உணர்த்தப்பட்டேன். நீங்க எவ்வளவு உயர்த்தப்பட்டா கூட கீழ்ப்படிங்க, வேர்டுக்கு ஒபே பண்ணுங்க, பைபிள் வாசிக்கலாம் இருங்க. கொஞ்சம் டெவலப் ஆகணும், பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த பைபிள் வாசிக்காமே ஜெபிக்கிற டீமை நான் நம்பவே மாட்டேன். ஃபெயில் டீம் அது. ஃபெயில் டீம். உங்கள் மனசில் பிசாசும் பேச முடியும், எதனா மனசில் பேசுகிற வச்சு பேசி சுற்றி சொல்லக்கூடாது. பைபிள் வாசிக்கணும். சொற்கேட்டு நடந்தாள். அவள் சின்ன பிள்ளையிலிருந்து முருகதாயிட்ட வளர்ந்தவ. அவர் ராணியான பின்னாடி கூட அவர் சொற்பேட்டு நடந்தார். நீங்கள் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டா கூட கர்த்தர் சொல்றதை கேட்டு நடங்க. ஊழியக்காரங்க வார்த்தைக்கு ஒபே பண்ணுங்க. நல்ல சமாதானம் உண்டாகும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சாதாரண சமாதானம் கிடையாது, மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை யார் நேசிப்பா? நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க, மெடிடேட் பண்ணுவாங்க. மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அடுத்து எஸ்தரை பாருங்க. அருமையான விட்னஸ். 4 எஸ்தர் 4:14 வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. நல்ல சாட்சி. நல்ல முருகதாயோட வேர்டு. அருமையான விட்னஸ். சாமியானவர் எழுதி வச்சிருக்கார்.
உங்களுக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? அவர் ராஜ்யத்தை நிறுவுவதற்கு, அவர் ராஜ்யத்திற்கு யூஸ் ஆகுறது தான் ராஜ மேன்மை நம்ம கொடுத்துருக்கு. இந்த வேர்டு கேட்ட உடனே அவன் என்ன ரியாக்ட் பண்ணா பாருங்க. எஸ்தர் அருமையான விட்னஸ். எஸ்தர் அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். ராணி ஆயிட்டு உல்லாசமா வாழ வேண்டியவ அதெல்லாம் தூக்கி போட்டு உபவாசம் இருக்கிறேன். அரண்மனைக்குள்ள அந்த புறத்தில் இருக்கும்போது கூட அவன் கேரக்டர் மாறல. அருமையான விட்னஸ். அல்லேலூயா. எஸ்தர் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. செத்தாலும் சாகுறேன். இந்த ராஜ மேன்மையை அனுபவிக்க விரும்புவீங்களா, சாக விரும்புவீங்களா? பார்த்தீங்களா? இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, எல்லாமே கொடுப்பார், அரண்மனையை கொடுப்பார், அந்த புறத்தை கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார், மெத்தை கொடுப்பார். ஆனா அவருக்குன்னு ஒன்று வரும்போது இதெல்லாம் தூக்கி போட்டு அவர் தான் முக்கியம். இப்படி சொல்றவங்கள அவர் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கணும். என்னோட தாயோ தகப்பனையோ மகனையோ வீட்டையோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை. எல்லாம் கொடுத்து அருமையான விட்னஸ் எஸ்தர். இந்த லெவலுக்கு கற்றுவங்களை உயர்த்தா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கொஞ்சம் டெவலப் பண்ணோம்னா பேச்சே மாறும். சார் எல்லாம் இருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் கழுதிக்கு வந்த வாழ்வை பற்றியா வரும்போது பம்மிட்டு உட்காந்துருக்கு சர்ச்சில் ஓரமா. சோத்திரம் கொஞ்சம் டெவலப் பண்ண. ராணி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? உபவாசம் பண்றேன், செத்தான் சாலை. நல்ல விட்னஸ். என்ன மேன்மைக்கு போனா கூட மறக்கல. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நின்றார், ராஜ்யத்துக்காக நின்றார். நல்ல சாட்சியில எஸ்தர். எஸ்தர்னு பேர் வச்சிருக்க உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு ராஜ மேன்மை கொடுப்பார். அல்லேலூயா. தீர்க்கதரிசனமா சொல்றேன். எஸ்தர் மாதிரியே மாற்றுவார், ராஜ மேன்மை கொடுப்பார். இந்த எஸ்தர் மாதிரி வாழணும். இதெல்லாம் தூக்கி போட்டு மக்காய் ஸ்கேலுக்கு டி மைனரா அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழா
வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நானோ தினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நானோ தினமும். ஹல்லேலூயா சாட்சி. எஸ்தர், நான் செத்தாலும் சாகிறேன் என் ஆண்டவருக்காக, என் ஜனத்திற்காக. அருமையான சாட்சி. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் என்னால் சொல்ல முடியும். தானியேல் ஒரு சாட்சி, அண்ணால் ஒரு அருமையான சாட்சி. கிவிங், மகனே கொண்டு வந்து கொடுத்துட்டு அழகாக ஒரு பாட்டு பாடுறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறதுக்கு யோசிக்கிறீங்க. சில பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க பிள்ளைகளை சொன்னால் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அருமையான சாட்சி. அண்ணாள் தன் மகனை, ஒரே மகனை, ஏக சுதனை கொண்டு வந்து கோயிலில் விட்டுட்டு போயிட்டான். சும்மா போல ஆடெல்லாம் வெட்டி பலி கொடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி காணிக்கைகளை கொடுத்து நல்ல துதிச்சு பாடி அவள் வீட்டுக்கு போனான். பிசாசு பேசியிருப்பான், ஒரு குழந்தை தானே, கர்த்தர் ரொம்ப நல்லதுமா, சொன்னா கொடுக்கணுமா, பொருத்தம் பண்ணா கொடுக்கணுமா, சொன்ன தரணுமா பேசியிருப்பான். அவள் ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சொல்றா, கிருஷ்ணன்கிட்ட நான் குழந்தை கொண்டு கொடுக்கணுமே, பொருத்தனை பண்ணியிருக்கேன். அவன் சொல்றா, சரி பொறுமா கொஞ்சம் இந்த ஆண்டு இது வரும் திருவிழா அப்போ கிட்டலாம். என்ன ஒரு ஈகர், என்ன ஒரு தாகம் பாருங்க, ஆவல் பாருங்க. ஆண்டவர் கிவிங் கொடுக்கறதில்ல. அருமையான ரோல் மாடல் அண்ணா. லூயா. பிள்ளைகள் ஆண்டு ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாங்கன்னா பாடுகள், அவமான நிந்தைகள் இருந்தால் பிள்ளைகள் அழுப்ப ஊழியத்திற்கு. இவனை வச்சு சம்பாதிக்கணும், இவனை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிங்க மாட்டிக்கிடுவீங்க. ஒருவேளை சாமிகளை பொருத்தனை பண்ணி தராமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அடுத்த 5 வராது. சாமுவேல் என்ன மாறிப்பாரு? கேடியா மாறி எங்கன்னா போயிட்டு ஒரு மாதிரி சுற்றி இருப்பார், ரவுடியா. ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிச்சு? தான் முதல் பெயர் சபா மட்டும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அழைத்தார்கள். அவன் நினைவில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அண்ணாள் ஒரு நல்ல ரோல் மாடல். அண்ணாளை போல இருக்க பெண்கள் ஆவலா இருங்க. ஹல்லேலூயா. பவுல் டேவிட் தாழ்மைக்கு அருமையான ஒரு சாட்சி. இந்த இடத்த நான் வாட்சி ஆகும். அப்போஸ்தலர் 28, அப்போஸ்தலர் 28ல் 23 வாசிக்கிறேன். அவருடைய தாகம் பாருங்க, பவுலோட தாகம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு யூதர்கள் எல்லாம் கேதர் பண்றான். அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் வெல்கம் பண்றான். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும். என்ன ஒரு தாகம் பாருங்க. ஒரு கூட்ட ஜனங்களை அவன் வீட்டுக்கு வர வச்சு யூதர்களை டீட்டெயில் கொடுக்குறான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுறான். பவுல் பேசுறாரு. என்ன ஒரு தாகம் பாருங்க. காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினார். விட்னஸ் பாருங்க. பெரிய டபுள் எம்ஏ ட்ரிபிள் எம்ஏங்க அவன். அன்னைக்கு ஸ்காலரு, கோடீஸ்வரர் பையன். அவன் அப்பா கப்பல் வச்சிருந்தாரு. அருமையான சாட்சி. ஹம்பிள்னஸ்க்கு அவருக்காக எல்லாவற்றையும் குப்பை நஷ்டமாக நினைக்கிறேன். அல்லேலூயா. அருமையான சாட்சி. சவால் வாழ முடியுமா? அப்படி அந்த ஐஸ்வர்யவன் வந்தா நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயரேன்னா ஐயரே பையரேன்னு இதெல்லாம் வித்து கொடுத்துட்டு வாடா என்னை பின்பற்றின்னு சொன்னா புறப்பட்டு போயிட்டான். மோசமான சாட்சியம். போனவன் போனாண்டி போயிட்டான். போனோன்னா என்ன அர்த்தம்? அவளைதான் செத்து நரகத்துக்கு போயிருமா. அவன் சொத்தெல்லாம் இங்கே வந்துட்டு போயிடும். இன்னைக்கு பவுல் உலகம் எங்கு கோடிக்கணக்கான பேர் பால் பேர் வச்சிருக்கிறாங்க. சென்ட் பால் சர்ச் கோடிக்கணக்கான சபைகளை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. வாசிங்க. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாது இருந்தார்கள். நல்ல விட்னஸ் பாருங்க. இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும்
பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே, அந்த வரி பாருங்க, அதை உயிர் எடுத்துரும், தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் தங்கி இருந்து 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடன் தடையில்லாமல் தேவனுடைய இந்த வசனத்தை வாசனை நடப்பேன். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. கோடீஸ்வரன் பையன், ரோம்ல குடியிருப்பு, அமெரிக்காவில் கிரீன் கார்டு மாதிரி. அன்னைக்கு ரோம் தான் வல்லரசு. ரோம்ல அவங்க அப்பா குடியுரிமை வச்சிருந்தார், கப்பல் வச்சிருந்திருக்காங்க. ஹிஸ்டரியா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றதுபடி கப்பல். அதனால தான் பவுல் வந்து கெஸ் பண்றாரு, இந்த நேரத்தில் போகாதீங்க, போனால் நம்ம கரை சேர முடியாது, புயல். ஏன்னா அவன் அப்பா கப்பல் வச்சிருந்தார். சரியான சார்பு பவுல். கோடீஸ்வரன். இந்த இடத்தை வாசிக்கும்போது நினைப்பேன், தனக்காக வாடகைக்கு வீட்டெடுத்து. நான் நினைக்கிறேன் சொந்த பந்தம்லாம் ஒதுக்கி இருப்பாங்க. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க சொந்த பந்தம்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் அதை மட்டும் கிடையாது, வாடகைக்கு வீடு எடுத்துக்கிட்டு அங்கே சொந்தக்காரங்கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்காம அங்கே வர்றவங்களை கேதர் பண்ணிக்கிட்டு. ஒரு பணக்கார விட்டு போய் எப்படி ரியாக்ட் பண்ண முடியுமா? அவர் ஆவி வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அவர் ஆவி வந்தால் தூக்கி எல்லாம் எரிஞ்சிட்டு ஆண்டவருக்காக வேலை செய்ய முடியும். பணக்கார விட்டு பையன் படித்து முடிச்சது வந்து ஊட்டி கான்வென்ட், கமாலியல் பாதம். அன்னைக்கு ஊட்டி கான்வென்ட் மாதிரி அது. அடுத்து பிரதான ஆசாரியா வரக்கூடிய எல்லா குவாலிட்டி இருக்குது. தூக்கி அதெல்லாம் எரிஞ்சிட்டு அவங்க அப்பாவோட சொத்து அதெல்லாம் பேக் பண்ணல, கூட முடைஞ்சு அதில் வேலை செஞ்சுட்டு நான் ஊழி செஞ்சேன்றாரு. அருமையான சாட்சி. பல நாள் அழுதுருக்கேன் பவுலை நினைச்சு. விலங்கிடப்பட்டு அவர் அந்த கப்பலில் கொண்டு போவாங்க. அவன் நினைச்சு பார்ப்பேன், எத்தனை முறை பேசியிருப்பான் பிசாசு. பைத்தியமாடா நீ, லூசாடா நீ, இயேசு ஏன்டா இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துற? உங்க அப்பா கோடி கோடியா வச்சிருக்காரா? யுவர் எஜுகேட்டட். நீ நினைச்சா அதை யூஸ் பண்ணலாம். நீ அடுத்த வாரிசு நீ தான். ரோம்ல குடியிருமை, பயங்கர மரியாதை மதிப்பு இருக்குது. பிரதான ஆசாரியர் நீங்க வர முடியும், செல்வாக்கு இருக்குது. ஆனா வாடகைக்கு வீடு எடுத்து ஆண்டவரை அறிவிப்பதற்காக வாடகை வீட்டில் தங்கி அடுத்து விலங்கிடப்பட்டு கப்பல்ல ஒரு கைதியா வைத்தியக்காரனை போல ஒரு வார்த்தை மறுதளிச்சிருந்தாருன்னா எங்கேயோ போயிடுவாரு. ஆனா இயேசுவே கடைசியில பவுல் ரோமுக்கு கொண்டு போகப்பட்டு கழுத்தை வெட்டி பவுலை கொன்றார்கள். நினைச்சு பார்ப்பேன். அந்த நிருபமெல்லாம் சிறைச்சாலைகள் எழுதுகிறார். என்ன ஒரு ஆவி பாருங்க. அதான் இயேசுவோட ஆவி வந்துருச்சுன்னா சிறைக்குள் இருந்து எழுதுகிறார். சந்தோஷமா இருங்க, கத்தருக்கு சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். சிறைக்குள் உட்காந்து எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே செய்யலாம்னு இருக்காங்க. எல்லாவற்றையும் இழந்து நம்மளை எழுதி விட்டுருந்தா எழுதியிருப்போம். அவர் பட்ட பாட சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லியிருந்தாருங்க 2 கொரிந்தியர் 11:23 அருமையான சாட்சி. பால் என்னெல்லாம் அசைச்ச சாட்சி. சாம்பால் கூட அதை பேஸ் பண்ணி தான் பேர் வச்சேன், பால். அல்லேலூயா. உலகத்தை கடக்கினாள் தேவனுக்காக. ஆனா தன்னை பற்றி துளி கூட நினைக்காம எவ்வளவு பாடுபட்டிருக்காரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:23 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் அதிகமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 39 அடி 5 தரம் வாங்கியிருக்காரு. 40 மேல அடிச்சா செத்து போய் வாங்கி அந்த புளிய மில்லாரோ இதுல அடி வாங்கி அப்படி
அது 40க்கு மேல அடிச்சாலும் செத்துருவோம். அந்த அடி சாதாரண அடி கிடையாது. வாசிங்க. 5 தடவை அடி வாங்கியிருக்காரு. ஆண்டவர் 1 தடவை வாங்கினாரு, அது இவர் 5 தடவை வாங்கியிருக்காரு. வாசிங்க. 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கல்லு சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். என்ன வேர்டு வாசிங்க. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கவலை ஏற்படுத்த அவர் உண்டாக்கின சபை, கொரிந்தியர் சபை, தெசலோனிக்கே சபை, எபேசு சபை, இதெல்லாம் பவுல் உண்டாக்குனது. எல்லா கவலை போராட்டங்கள். ஆனால் இப்படி எல்லாம் இருந்தா கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவைகள் எல்லாம் பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எங்களை எப்பொழுதும் வெட்டி சிறக்க பண்ணுகிற தெய்வம் சொல்றாரு. அருமையான சாட்சி. இத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இயேசுதான் உண்மையான தெய்வம். என்ன ஒரு சாட்சி பாருங்க. வெரி குட். அல்லேலூயா. பாலோட சாட்சிக்கு இணையே கிடையாது. இதெல்லாம் மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர பிரச்சனை தூக்கி போயிட்டே இருப்பீங்க. கத்திருக்காரு. அல்லேலூயா. கோடீஸ்வரன் பையனை அப்படி செய்யறானே, அவர் சொன்னாரு, வலைகளை விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே. தேவர் எனக்கு என்ன தெரியும், வலை விட்டதுக்கு என்ன தெரியுன்னு கேட்டா இவர் என்ன கேட்கணும்? அதே ஒரு பிஞ்சு போன வலை, போகும்போது பழுது பார்த்து வலைகளை படகுகளை விட்டமே ஆண்டவரே. தேவர் எங்களுக்கு என்ன தெரியுது அப்படி கேட்டா பவுல் என்ன கேட்கறது? என்ன தெரியுது? என்ன தர முடியாம ஆண்டவர் பவுலுக்கு நிறைய தரணும். அதனால 13 நிருபம் தந்திருக்காரு. என்ன ஹானர் பாருங்க ஆண்டவர். பைபிள்ல அதிகமான புஸ்தகத்தை எழுதினது பவுல். ஹானர் பரலோக வார்த்தை எழுதியிருக்காரு. ஹானர். பவுல் இல்லைன்னா பைபிள் காலேஜ் நடத்த முடியாது. தீமோத்தேயு, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, தெசலோனிக்கேயர், 1 தெசலோனிக்கே, 2 தெசலோனிக்கேயர். அல்லேலூயா. இதெல்லாம் இல்லைன்னா பைபிள் காலேஜ் நடத்த முடியாது. சப்ஜெக்டே கிடையாது. 5 வகையான ஊழியமே பால் மூலமா பேசுறாங்க. எத்தனை ஊழியம் யாரும் எழுதல, சீசர்களே எழுதல, பவுல் எழுதுறாரு. 5 வகையான ஊழியங்கள். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். இந்த மினிஸ்ட்ரியோட டிவைட் பண்ணி காமிச்சதே யாருன்னா பால். ஞானம், விஸ்டம் தடவை வச்சிருந்தா கூட அருமையான சாட்சி. இந்த சாட்சியெல்லாம் மெடிடேட் பண்ணீங்கன்னா அவங்க பாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பாடுக்கெல்லாம் என்ன பாடு போடுறோம்? ஆண்டுருக்கா என்ன பாடுறோம்? ஒரு அடி வாங்கி போன ஆண்டுருக்காரு. எத்தனை தடவை அடி, அவமானம், நிந்த, நிர்வாணங்கள், கண்விழிப்புகள், துரோகங்கள், கவலை. சபைகளை கொடுத்து கவலை. நடத்த முடியுமா? சரியாயிருவாங்களா? நான் போன பின் திருடல் வந்து சபையை குலைச்சிருவாங்களா? சபைக்குள்ள போராட்டம் வந்துருமா? சபையை உடைச்சிருவாங்களா? தன பிரச்சனை. ஜெயிலுக்குள்ள உட்காந்து அவனுக்கு எழுதுறாரு. உனேசிமுக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு. அவனை சரி பண்றாரு. சரி பண்ணி ஒரு லெட்டர்ல எழுதுவார். நான் இவன் வாங்கின கடனை நான் தரேன், வெளியே நீ சேர்த்துக்கப்பா அப்படின்னு உனேசிமுக்கு அவர் லெட்டர் எழுதுவார். அதுதான் என்ன லெட்டரு? யூதாக்கு முன்னாடி வருமே ஒரு புஸ்தகம், ஒனேசிமுக்கு லெட்டர் எழுதுவாரு. அந்த பிலமோனுக்கு எழுதின கடிதமா? நிருபம். அதான் கடிதம். அவர் பிலமோனுக்காக எழுதுவார். உள்ள உட்காந்து ஒனேசிமுக்கு சிறைச்சாலைக்குள்ள வருவான். அவனை சர்ச் பண்ணி வெளியே பின்மாற்றத்தில் வந்து அவனை சரி பண்ணி அனுப்பி அங்கே இருக்கிற அவர்கள் எழுப்புவார். எப்போ இவன் கடை வாங்கினா நீ எதோ தொந்தரவு பண்ணுறியா? இவன் எதனா வாங்கியிருந்தானா என் கணக்கில் வச்சுக்க, நான் வந்து தருவேன். ஏன்னா அவனை உருவாக்குனது பவுல். சொல்கிறார், இவனை ரெடி பண்ணி சிறைக்குள்ளேயே உட்காந்து ஒருத்தனை சரி பண்ணி அவனை திரும்பவும் மனம் திரும்ப பண்ணி கர்த்தருக்குள்ள நடத்தி வெளியே அனுப்புறாரு. அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் சொல்கிறேன் பாருங்க, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. பவுல் அருமையான ஒரு சாட்சி. டேவிட் அருமையான ஒரு சாட்சி. அல்லேலூயா. ஆலயத்துக்காக பட்ட பிரயாசம், கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நின்ற தாவீது கடைசி வரைக்கும் நின்றான். எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அவன் மகன்கிட்ட சொல்றான், டே உத்தம இருத்தோட உற்சாக மனதோட கர்த்தரை தேடுறான். கர்த்தரை விட்டுறாத, கர்த்தரை விட்டேன்னா ஒரு ஒண்ணு என்னைக்கு விட்டுருவாரு சொல்லி எல்லாற்றையும் ஆண்டவர் சமூகத்தில். அதான் கடைசியாக தான் சொல்றான், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கு தருகிறோம், எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே சொல்லி கரங்களை உயர்த்தின தாவீது சரியான சாட்சி.
புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் அவனை குறித்து சாட்சி சொல்றாரு. பச்சை பால்ட்டு அவன் செஞ்ச தவிர மற்ற எல்லாவற்றிலும் தேவ சித்தம் செய்து தாவீது மரித்தான். அருமையான சாட்சி. அல்லேலூயா. ஆலயம் கட்டுவதில் தேவன் மேல இருக்கிற அன்பு சொல்லலாம். 1000 நாளை பார்க்கலாம். ஆகாமியில் கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல 1000 நாள் வாசம் விட என்னுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். அருமையான சாட்சி. கடைசியா மேரேஜில் ஒரு சாட்சி. ஆபேலையாவோட என்னை நடத்தினவர் ஆவியானவர் ஆர்டர் பண்றார். 2 நாள் கன்வென்ஷன் மதுரையில். ஆபேலையா அவருக்கு திருமணம் ஆகலப்போ மதுரை கன்வென்ஷன் போயிருக்காங்க. சொல்லு சாப்பாடு கன்வென்ஷன். நான் சொல்றது 55 அந்த ரேஞ்சு. சுதந்திரம் வாங்கி 4-5 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி. 55 50 தெரியல எனக்கு சரியா. 2 நாள் கன்வென்ஷன். அதை மட்டும் எனக்கு நான் பேசிட்டு இருந்தேன். 2 நாள் கன்வென்ஷன். அப்போது முத நாள் பாஸ்டர் காமிச்சிருக்காங்க. அவரையும் போய் பார்த்தேன். அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்துட்டாங்க. எனக்கு நல்ல பேர் சாணுங்க. அவர்கிட்ட போய் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி பிளஸிங் வாங்கினேன் நான். அவங்க தான் அசம்பிளி சாப்பாடு தோற்றுவித்தவங்க 2 பேர். அதில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததில் அவங்க 2 பேர். அவர் தான் அவங்க ரிலேட்டிவ் சிஸ்டர் தான் ஆபேலையா கல்யாணம் பண்ணிச்சான். முத நாள் ஆபேலையா 2 நாள் கன்வென்ஷன். முத நாள் கன்வென்ஷனில் பொண்ணை காமிக்கிறாங்க. இதான் பொண்ணு பார்த்துக்க மீட்டிங் வந்துருக்குது. மறுநாள் 2ஆம் நாள் கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு கல்யாணம் முடிச்சு 2 நாள் கன்வென்ஷனுக்கு போனவர் கன்வென்ஷனை முடிச்சு மனைவியோடு கூட புறப்பட்டு திருப்பூருக்கு வர்றாரு. என்ன ஒரு சாட்சி. அவர் எப்போ பேசும்போது சொல்லுவார், நலம் புலம் எதுவும் பேசக்கூடாது. கர்த்தரால் இந்த காரியம் வந்துச்சுன்னா நலம் புலம் பேசாத. என்ன ஜாதி, எவ்வளோ தருவ, எவ்வளோ கொடுப்ப, அதெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தரால் வந்துச்சுன்னா அது பேசாத. இல்லை கர்த்தரால் வரலன்னா நீ எந்த பேசிக்க. அதுக்கு ஒரு நல்ல சாட்சி. அவர் 1 ரூபா கட்டின சேலையோடு அப்படியே கல்யாணம் பண்ணி என்ன மூதாதையர்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு விட்னஸ் மேரேஜ். அதுபோல் ஈசாக்கு பைபிள் அருமையான ஒரு மெசேஜ். அருமையான ஒரு தெய்வ மனிதன். பொண்ணையே பார்க்கல. எலேசா தான் போய் பார்க்கிறாரு. ரெபெக்காளையும் பாராட்டணும். நம்பி கூட்டு போறாரு. கண்ணு மாறுகண்ணா ஈசாக்கு இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? இல்லை மண்டை முடியல பாதி குறைஞ்சிருந்துச்சுன்னா பார்க்கல. இல்லை என்ன ஒரு தைரியம் இளைஞருக்கு இவரை கூப்பிட்டு வர்றாரு. நம்புவார், கல்யாணம் பண்ணிக்குவார், ஏற்றுக்கொள்வார் எங்கள் எஜமா சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. பாருங்க 2 பேரும் அருமையான ஜோடி. நல்ல சாட்சி. 2 பேரும் ஆளையே பார்க்கல. கர்த்தர் எனக்கு ஒன்று செஞ்சாருன்னா பெஸ்ட்டாக செய்வாருன்னு எல்லாவற்றையும் நம்பி ஏற்றுக்கொண்டார். 2 பேரும் மனைவியை சேர்த்துக்கொண்டார். திருமணத்தில் ஒரு சாட்சி. ஏன்னா திருமணம் நீங்கள் பண்ணுற நீங்கள் எதையும் முன்னாடி வைக்கக்கூடாது. முதல்ல ஆண்டவருக்கு பயப்படுறாங்களா? அதுதான் நம்ம கேட்குற ஒரே ஒரு வார்த்தை. சபையில் உண்மையாக அந்த குடும்பம் இருக்குதா, சேர்ந்துருக்காங்களா, சாட்சியாக இருக்காங்களா, பாஸ்டர் நல்ல சாட்சி கொடுக்குறாரு, அது போதும். வேறு எதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். இல்லையா? பெண்ணு வீட்டிலேருந்து கொடுக்கறத விட இயேசு நமக்கு நிறைய தருவார். ஆமாம். நினைவு அருமையான சாட்சி. என்னை பாதித்த திருமண விஷயத்தில் என்னை பாதித்த 2 சாட்சிகள். அல்லேலூயா. அருமையான சாட்சி. அதுபோல் ஆண்டவரை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரை பற்றி ஆண்டோடைய ஒபே. மத்தேயு 3 தன்னை தாழ்த்துறாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள அருமையான ஒரு சாட்சி. எந்த நிபந்தனைகளாலும் அவனே தடுக்கிறான். ஞானஸ்நானம் கொடுக்குறாலும் வேணாங்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறார், இப்பொழுது எனக்குள் இவர் எல்லா தெய்வ நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இயேசு கிறிஸ்துவோட சரியான சாட்சி. 2வது பிலிப்பியரில் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அருமையான சாட்சி. அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டு இருக்கலாம். யோவான் 7 சொல்றாரு. எல்லாரும் சொல்றாங்க திருமணம் வீட்டுக்கு போகலாம், யோர்தானுக்கு போ, அங்கே போ, இங்கே போச்சு சொல்ல. என் வேலை இன்னும் வரல, எனக்கு இன்னும் லீடிங் ஆவியானவர் கொடுக்கல. அருமையான சாட்சி. ஒவ்வொன்றையும் பிதா கிட்ட கேட்டு 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 சரி அருமையான சாட்சி ஏசப்பா. அல்லேலூயா. ஆமென். கடைசியாக நான் சொல்லி முடிகிறேன். 1 ரூபா கூட கடன் இல்லாமல் வாழ்கிற ஊழியர்கள். அருமையான சாட்சி. அல்லேலூயா. பாஸ்டர் ஜோசப் பழங்கர் பாஸ்டர் 5 கோடி ரூபாயில் சர்ச் கட்டியிருக்காங்க. அவர் நின்று சொல்றாங்க 1 ரூபா கூட கடன் இல்லை. இன்னொரு சாட்சி, என்ன அசைச்ச சாட்சி. அகசி ஜோகுவான அவங்க சாட்சி. 1 ரூபா கூட கடன் இல்லை.
அவர் சொன்ன சாட்சி ஸ்டேஜ்லேயே சொன்னார், ஆண்டு நாம மகிமைக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என் பிள்ளை செத்து விழுந்தா கூட ஒரு ரூபா வாங்க மாட்டேன் யார்கிட்டையும் கடமை. அவங்களுக்கு மெடிக்கலுக்கு செலவு பண்ண இந்த பணம் இல்லாத கர்த்தர் நடத்தணும். என் பிள்ளை கண்ணு முன்னாடி மெடிக்கல் செலவு பண்ண முடியாமல் செத்து விழுந்தா கூட யார்கிட்டையும் கடனை ஒரு வாங்க மாட்டேன். அருமையான சாட்சி. என்ன அசைச்ச சவால் இதெல்லாம் ஒன்று. இல்லையா? அடுத்ததா ஃபாதர் பிக்மன்ஸ் அப்பா, அவர் கடனே இல்லை, நல்லா அழகாக பாடுறார். மைனல பசுமையான புல்வெளி படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, என் நேசரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா, என் நேசரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறேன், பெயருக்கேற்ப பரிசுத்தமா நடத்தி செல்கிறேன். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறேன், பெயருக்கேற்ப பரிசுத்தமா நடத்தி செல்கிறேன். என்னே பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா, என்னே பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. அருமையான சாட்சி, விட்னஸ். இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மள ஒரு பாதிப்பு, நானும் இவர் மாதிரி வாழணும், நானும் கடன் இல்லாமல் வாழணும், நானும் இந்த மாதிரி ஒரு திருமண காரியத்தில் நல்லா பழக்க. ஏன்னா ஆண்டவர் ஒன்று செஞ்சாருன்னா பெஸ்ட் செய்வார், அதில் என்ன ஏதுன்னு நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு சிறப்பானதை செய்வார். அப்போ கடன் இல்லாத காரியங்கள் அப்பா அல்லேலூயா, இவங்கெல்லாம் மிகப்பெரிய சிக்கி நம்ம வாழ்க்கையில் நல்ல சாட்சி. இதை மெடிடேட் பண்ணுறவங்க தான் அவரே தேவன் என்பதற்கு சாட்சியாக வாழ முடியும். சாட்சிகளை தியானம் பண்ணணும், இவங்க வாழ்க்கையை மெடிடேட் பண்ணணும், ஊடுருவி பார்க்கணும். பிரதான மேய்ப்பரும் எபிரேயர் 3:1 வாசிங்க, முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த பாட்டை பாடி நம்ம முடிச்சிடலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நான் யாரை கவனிக்கணும்? இப்படி கவனிப்பீங்கன்னா நீங்க அவருக்கு சாட்சியா வாழ முடியும். ஒரு பலன் வரும், ஒரு வழி காமிப்பார். இப்படிதான் நீ வாழணும். இந்த சாட்சியை பார்த்தியா? அது மாதிரி பாரு. இதை பார்த்துக்கிட்டே பாரு. மேகம் போட்ட இத்தனை திரளான சாட்சி உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கணும், அதையே பாரு. இதை பார்த்து இது மாதிரி நீயும் வாழ முயற்சி பண்ண. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு அப்படி வாழ பலன் தருவார். இந்த செய்தியை கேட்கிற உங்களை அவர் தேவன் என்பதற்கு உங்களை சாட்சியா மாற்றுவார். கேரக்டர்ல, பிளெஸ்ஸிங்ஸ்ல, ஹல்லேலூயா, உங்க நடக்கையில அவரே தேவன் என்பதற்கு உங்களை சாட்சியா மாற்றுவார். சிலர் சாட்சி சொல்றாங்க, சிலர் சாட்சியா வாழ்றாங்க, சிலரை குறித்து தேவனே சாட்சி சொல்றாரு. இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரின்னு பாருங்க. நம்ம சாட்சி சொல்றோம், ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதிச்சாரு, உயர்த்தினா, அது ஒரு சாட்சி. நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து பிறர் சொல்றாங்க, அந்த அண்ணன் சூப்பர், இப்படி சாட்சி. இவங்க சொல்றது இல்லாம கடவுளே சொல்றாரு, சூப்பர், ஆளு, என் பையன் அருமையான. நீங்க ஏதாவது தப்பா யாரையாவது பத்தி நினைச்சீங்கன்னா உள்ளத்துல இருந்து ஆவியான சொல்லணும், என் பையன் அப்படி கிடையாது, அவன் பரிசுத்தமான பேசுவார்.
ஸோ இந்த 3 கேட்டகரியில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்றதை பாருங்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் பெரிய சமாதானம் இந்த மெசேஜை கேட்கும்போது உண்டாகும். நான் அப்படி வாழ நீங்கள் விரும்புங்க, அப்படியே மாற்றுவார். இப்போ நான் பேசுகிற கேரக்டர்லாம் மெடிடேட் பண்ண கேரக்டர். இதுதான் இந்த சாட்சிகளை நீ பாதித்த போது என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறினது. சீக்கிரமாக ஒரு சாட்சியாக வாழ்கிறதுக்கு இந்த சாட்சிகள் ரொம்ப யூஸ் ஆகுவாங்க. ஹல்லேலூயா. அப்படியே நாம் இந்த பாடலை பாடி முடிப்போம். ஆமென். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நம்மை தொடருமே. தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நம்மை தொடருமே. என் தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. இப்படியே பாட வைப்பாது. உண்மையாவே நம்ம கடன் இருக்கு எல்லாமே பாட வைப்பாது. கரங்களாலே அணைத்துக் கொண்டு சுமந்து செல்கிறீ, மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீ. கரங்களாலே அணைத்துக் கொண்டு சுமந்து செல்கிறீ, மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீ. நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. பசுமையான புல்வெளி படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரை நடத்தி செல்பவரே. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. தேங்க்யூப்பா ஆண்டவரே. என்ன கேள்வி உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உன்னிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திருப்பேன். ஆதாரம் நீர்தாமையா, எங்கள் ஆதாரம் நீர்தானையா.
ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் நிறுத்திடுமே. உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் மாற்றிடுமே. ஆதாரம் நீர்தானையா, எங்கள் ஆதாரம் நீர்தானையா. ஆதரவின்றி காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. சாட்சியாய் மாற்று, உன்னனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. எங்களை பாதித்த சாட்சிகள் எங்களை எப்படி சாட்சியா நிறுத்துவாண்டவரே. உங்க நாம எங்க மூலமா மகிமைப்படுத்திக்கிறோம். இஸ்ரவேலே உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னீங்களே, நாங்க விரும்புறோம் டாடி. உங்க விட்னஸ் மாற விரும்புறோம் டாடி. கிருபை தாங்க, பலன் தாங்க, எங்களை அப்படி வாழ வைங்க. உங்க நாம எங்க மூலமா மகிமைப்படட்டும். இந்த செய்தி கிட்ட ஒரு நான் பிளஸ் பண்றேன். உங்க சாட்சியா ஆபிரகாமை போல, ஆண்டவரே பவுலை போல, தானியேலை போல, தானியேலின் தேவனே தேவன் என்று சொன்னார்கள். டேவிட்டை போல, ஆண்டவரே நோவாமை போல, உங்க சாட்சியா ஏனோக்கை போல, ஆபேலை போல, உங்க சாட்சியா நம்முடைய மக்கள் வாழ்ந்துட்டோம். உள்ளத்துல சமாதானம் உண்டாது. செய்தி கிட்ட ஒவ்வொரு ஆன்மால இளைப்பாறு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் பலனும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்கள் உங்க மக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.